அனைவருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் இன்று எங்களுடைய சமூகத்திலே மிகவும் தேவையான ஒரு தலைப்பு பற்றி இன்று கலந்துரையாட வந்திருக்கின்றோம். இந்த தலைப்பு தீர்க்கப்படாத மனநோய். மௌனம் கலைப்போம். எங்கள் சமூகத்திலே ஏராளமான மக்கள் இந்த மனநோயுடன் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் போர் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்றது. போர் மாத்திரமல்ல, போரை சூழ்ந்த எங்களுடைய மேகங்கள், எங்களுடைய அடிவயிற்றிலும் மனத்திலும் புகுந்து இருந்த அந்த மேகங்கள் மறைந்திருந்து இன்று மாயத்தை விளைவிப்பனவாக நாங்கள் சில மாயங்களை நேரடியாக பார்க்கின்றோம். பல மாயங்களை நாங்கள் வீடுகளுக்குள்ளே, அறைகளுக்குள்ளே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவை வெளியால் வராமல் அந்தந்த வீடுகளிலே இருந்து பல அனர்த்தங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனுடைய வெளிப்பாடு வந்தவுடனே மக்கள் அலறுகிறார்கள். ஏன் இது நடந்தது? எப்படி நடந்தது? கடந்த மாதம் நாங்கள் 2 கொலைகளை கனடாவிலே அறிந்தோம். ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு தந்தை, ஒரு அக்கா. இந்த நிகழ்வு எங்கள் சமூகத்திலே தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏனென்றால் எங்கள் சமூகம் பட்ட அவலங்கள் இன்று அது வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தாக்கம் இன்று கனடாவில் மட்டுமல்ல, எங்கள் நாட்டிலும் வெவ்வேறு நாடுகளில் எங்கெங்கு புலம்பெயர்ந்திருக்கின்றோமோ அங்கும் நிகழ்ந்த வண்ணம் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அது பற்றி மிக மிக சமூக அக்கறை கொண்ட எங்களுடைய வைத்திய கலாநிதி, மனோ வைத்திய கலாநிதி, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த டாக்டர் செந்தூரன் குணரட்னம் என்று அது பற்றி பேச வந்திருக்கின்றார். அது பற்றிய விடயத்தை டாக்டர் பிரதீப் சந்தனராசா, அவர் வசந்தத்தினுடைய தலைவராக இருந்தார். அத்துடன் அவர் மென்சானா என்ற நிறுவனத்தினுடைய நெறியாளராக, டைரக்டராக அங்கு கடமையாற்றுகின்றார். அவர் இன்று வசந்தத்துக்கு ஆலோசகராக வந்து இந்த வசந்தத்தை நாங்கள் எவ்வாறு இன்னும் மேலெடுத்து எங்களுடைய மக்களுக்கு உதவலாம் என்ற அந்த பணியை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார். அவர் டாக்டர் செந்தூரனோட பாலிய நண்பர். இருவரும் சமூக அக்கறை கொண்டவர்கள், சமூகத்தை பற்றி தெளிவாக புரிந்தவர்கள். என்று அவர் டாக்டர் செந்தூரன் பற்றி சில விடயங்களை உங்களுக்கு அறிய தந்து இந்த மன வள பிரச்சனை பற்றி உங்களுக்கு சொல்லி டாக்டர் செந்தூரனை இதனை பேசும்படி அழைப்பார். நன்றி. இருவருக்கும் நன்றி. என்ன செய்யறேன்னா தெரியாது. தேங்க்யூ அஞ்சி. வணக்கம் எல்லாருக்கும். இது ஒரு நல்ல ஒரு தருணம் டாக்டர் செந்தூரனை அறிமுகப்படுத்துறது. இது எனக்கு ஒரு பெரிய பெருமையாகவும் இருக்குது. ஒரு 25 வருஷமா செந்தூரனை தெரியுமன்ற முறையில் அவர் எவ்வளவு படிக்கும்போது பள்ளிக்கூடங்கள்ல, பாடசாலை நாட்கள்ல எவ்வளவு சமூக சிந்தனையோட செயற்பட்டார்ன்றது நேராக பார்த்தவன் என்ற ஒரு முறையில் இந்த நிகழ்வுக்கு அவரை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு அது ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. டாக்டர் செந்தூரன் அவர்கள் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டுக்காக. அதை விட எங்களுடைய மக்களுக்காக பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்லி கொஞ்சம் ஒரு ஃபியூ சைக்காட்ரிஸ்ட் தான் இந்த தமிழ் சொசைட்டியில் இருக்கிறோம். அதுலேயும் டிரெக்டாக அந்த தமிழாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது செந்தூரன் என்ற ஒரு ஆளை டாக்டர் செந்தூரனை சொல்லலாம். டாக்டர் செந்தூரன் இப்போ அவர் ஒரு கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்டாக இருக்கிறார். அதை விட அவர் ஒரு லெக்சராகவும் இருக்கிறார். ஒரு ப்ரொஃபஸராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, லெக்சராக இருக்கிறார் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோக்குள்ள. இந்த ஸ்காப்ரோஸ் ஹெல்த் நெட்வொர்க் அந்த சைட்டுக்கு அவர் ஒரு லெக்சராக இருக்கிறார்.
அதை விட வந்து அவர் அந்த பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டும் வாங்கியிருக்கிறார் இந்த ஸ்காப்ரோ சைட்ல ஹெல்த் நெட்வொர்க் அந்த அந்த நிறுவனத்தில். இந்த தலைப்பு தீர்க்கப்படாத மனநோய் மௌனம் கலைப்போம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் இது செந்தூரனை தவிர வேறு யாரையாலையும் இதை வந்து மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஆற்றல் இந்த எங்களுடைய சமூகத்தில் வேறு யாருக்கும் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு வந்து இந்த நேரத்தில் இதை எடுத்திருக்கிறார் என்று சொல்றது வந்து அவற்றை அதில் வந்து மிகவும் எடுத்துக்காட்டானது. அவருடைய சமூக பற்றும் சமூகத்துக்கு எவ்வளவு தேவை என்றது என்ன தேவை அப்படி என்றது கண்டினியூஸாக திங்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆளுன்றது வந்து சரியா தெரியுது. அதால நாங்கள் வந்து அவருடைய வழிகாட்டல்கள் அட்வைஸ் எப்படி அதை சொல்றார் என்ன ஸோ without further delay, Dr. Senduran, you can take over and start your presentation. தயவு செய்து மற்றவர்கள் பேச வேண்டாம். நாங்கள் இன்று எங்களுடைய இயக்குனர் சபை தலைவர் பெரா பார்த்திபன் இருக்கின்றார். அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நன்றி பெரா பார்த்திபன். பார்வதி நீங்க என்ன தயவு செய்து எல்லோரும் மியூட் பண்ணுங்க. நினைக்கிறேன் இதுல மரியான்ற சத்தம் தான் வர போல இருக்கு. தயவு செய்து மியூட் பண்ணுங்க, மறந்துட்டீங்க போல. பார்வதி ஆண்டி நீங்க அக்சஸ் தந்தீங்கன்னா நான் பாக்குறேன். வந்துட்டீங்க, ஓகே சரி. நான் தருவேன், பார்த்திபனை கொடுத்துக்கிறோம், உங்களுக்கு தரோம். நன்றி. டாக்டர் செந்தூரன் தொடங்குங்கள். நன்றி டாக்டர் பார்வதி, நன்றி டாக்டர் பிரதீப். உங்களை ஷேர் பண்ணணுமா ஏதாவது? உங்களை கோகோஸ்டாக்கவா தேவையா? நான் கதைக்கிறது கேக்குதா? கதைக்கிற கேக்குது இல்ல, ஏதாவது ஷேர் பண்ணணுமா உங்களுக்கு? இல்ல 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 இல்ல. ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இரவு வேளையில சந்திக்கிறோம் நீண்ட காலத்துக்கு பிறகு. எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். கலைக்கப்பட வேண்டிய மௌனம் என்று கதைச்சிருக்கிறோம். மனநலன் சம்பந்தமா மன நோய்கள் சம்பந்தமா இது 85வது வசந்தத்தின் சமூக உளவள கருத்தரங்கு. இதுல பெரும்பாலான கருத்தரங்குகள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உளவளத்தை தொட்டு கொண்டுதான் போயிருக்குது. நான் நேரடியா நான் இதுல பங்கு பெற்றாத சந்தர்ப்பங்கள்ல கூட யூடியூப்ல இருந்து மெட்டாக்கள கருத்தரங்கள் அதுகளை கேட்டிருக்கிறேன். இந்த உளவளத்துறைக்கு நாங்கள் சரியான முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம், இப்ப ஒரு தனி மனித நோய் என்று சொன்னா அந்த தனி மனித நோயை அல்லது தனி மனித பிரச்சனையை நாங்களாவோ அல்லது அது சார்ந்த ஒரு குடும்பமாவோ நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். ஆனா இது ஒரு சமுதாய சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கிற பட்சத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து தகுந்த ஒரு ஆளுக்கு தகுந்த அதுக்குரிய ஆட்களுக்கு சரியான முறையில வைத்தியத்துக்கு அணுகும் போதுதான் இதுக்கு ஒரு சஸ்டெயினபிள், அதாவது ஒரு நீண்ட காலத்துக்குரிய ஒரு பலனை எங்களால அடைய முடியும். அப்ப இடைக்குல ஒரு கிராஸ் டாக் ஐ திங்க் கனெக்ட் பண்ணினேன் போல இருக்கு. தட்ஸ் ஆல்ரைட். கனெக்ட் பண்றது சொல்லுது. நான் கதைக்கிறது கேக்குதானே எல்லாருக்கும்? என்ன நன்றி நன்றி. அப்ப இப்ப நாங்கள் என்னத்துக்காக ஒரு வளர்ந்த நாட்டுல ஒரு சமுதாயமா இருந்து கொண்டு இந்த மனநோய் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது அடிக்ஷன்ஸ், அல்லாத போதைப்பொருள் மதுபாவனத்துக்கு அடிமையாகிற சம்பந்தமான விஷயங்களை பற்றி திருப்பி 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 மீடியாக்கள்லையும் சரி, கம்யூனிட்டி ஃபோரம்ஸ்லையும் சரி,
இப்படியான கருத்தரங்களையும் நாங்கள் ஏன் திருப்பி திருப்பி கதைக்கணும் என்று சொன்னால், இது சம்பந்தமா ஒரு மேலத்தைய நாட்டுல வைத்திய முறைக்கு அப்பாற்பட்டு அந்த வைத்திய முறைக்கு கொண்டு செல்ற கட்டமைப்பு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க வித்தியாசமா இருக்கு. இப்ப எங்கட ஊர்ல ஒரு ஆளுக்கு ஒரு மனநோய் வரைக்குல அவரை நாங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போறது இங்க நாங்க செய்யலாம இருக்கு. அப்ப இங்க இருக்கிற அந்த லாஜிஸ்டிக்ஸ், அந்த இங்க இருக்கிற அதோட இங்க இருக்கிற சட்டம் சம்பந்தமான, சமுதாயம் சம்பந்தமான சில கட்டமைப்புகளை இருந்து கொண்டு இந்த நோய்க்கு நாங்கள் வைத்தியம் செய்யறன்றது இன்னும் இது இது சம்பந்தமா வேலை செய்யற ஆட்களுக்கும் சரி, வைத்தியர்களுக்கும் சரி, அல்லது உளவள ஆலோசகர்களுக்கும் சரி, அல்லது கேஸ் மேனேஜர்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் யாரா இருந்தாலும் சரியா கஷ்டமா இருக்குது. அதோட பிடிக்கல நாங்கள் அது ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கேக்கல, அல்லது எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கேக்கல, எங்களை சரியான முறையில சரியான நேரத்துக்கு நாங்கள் வைத்தியத்துக்கு கொண்டு போறோன்றது இன்னும் அது ஒரு குதிரை கொம்பா இருக்குன்றதான் நான் சொல்லுவேன். எவ்வளவுக்கு நாங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தா கூட, எவ்வளவுக்கு நாங்கள் இது சம்பந்தமா கதைச்சா கூட, இன்னும் சரியான முறையில சரியான நேரத்துக்கு சேவை அணுகுறன்றது இன்னும் பிரச்சனையா தான் இருக்கு. அப்ப இந்த பொதுவா எந்த ஒரு நோயும் பிரதானமா மனநோய். நான் மனநோய் என்ற வார்த்தையை நான் சரியா திருப்பி பாவிக்கணும்னு நான் நினைச்சுண்டைக்கு பாவிக்கிறேன். ரெண்டா நாங்கள் உளவளம், மனவளம், மென்டல் ஹெல்த் என்ற வார்த்தைகள் பதங்களை நாங்கள் பக்குவமா பாவிச்சு இந்த பிரதான பிரச்சனைய பூசி மெழுகுறமோன்ற ஒரு தோற்றப்பாடு உண்டு எனக்கு வர்ற மாதிரி இருக்கு. அப்ப மனநோய், அதாவது உடல்ல வார நோய் உடல் நோய், உளத்துல வார நோய் உளநோயோ மனநோய், அதாவது எங்கட மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப முதல் சில விஷயங்களை பிரச்சனை என்று ஐடென்டிஃபை பண்ணாதான், அதாவது அடையாளப்படுத்தப்பட்டாதான் அதுக்கு எங்களுக்கு தீர்வு தெரியும். அத பிரச்சனை என்றே நாங்கள் அடையாளப்படுத்தாம அது ஒரு கண்டிஷனோ அல்லது அது ஒரு ஸ்டேட்டஸா நாங்கள், ஸ்டேட்டஸ் மீன்ஸ் அது ஒரு தன்மையாக நாங்கள் நினைக்கிற பட்சத்துல அதுக்கு வீரியமா விரைவா சேவைக்கு அதை உட்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தையும் நாங்கள் மிஸ் பண்றோமோன்னு நான் யோசிக்கிறேன். அப்ப மனநோயன்றது எங்கட மனதுல எங்கட மூளையில சில ரசாயன மாற்றங்களால அல்லது சமூக, அதாவது பயோசைக்கோ சோஷியல் என்று சொல்லுவோம், அதாவது அதன் உடல் கூறு அடிப்படையில அல்லது எங்கட சமுதாய அடிப்படையில அல்லது எங்கட மன உளவள அடிப்படையில ஏற்படுற மாற்றங்களால ஏற்படுற ஒரு நோய் என்றா என்ன? இப்ப எனக்கு இருமல் இருக்குன்னு சொன்னா உடனே இருமல்ன்றதுக்காக உடனே நாங்க டாக்டர்கிட்ட போறது இல்லை. அந்த இருமல் எந்த அளவுக்கு இந்த அன்றாட வாழ்க்கைய பாதிக்குது என்ற அடிப்படையில தான் நான் அதுக்கு வைத்தியம் செய்யணுமா இல்லையான்னு டிசைட் பண்றேன். இன்னொரு உதாரணத்துக்கு, எனக்கு இருமல் இருக்குது, ஓகேயா இருக்கிறேன், 2-3 நாள் ஓகேயா இருக்கு, 4ஆம் நாள் எழும்பவே இல்லாம இருக்குது, சரியா இருமுது, இருமேக்க ரத்தம் வருது, தலையை சுத்துது, காய்ச்சல் ஆயுது, குழப்பம் அடிக்குது, ரெண்டா என்ன செய்வேன்? நான் டாக்டர்கிட்ட போவேன். அந்த எனக்கு வேலைக்கு போகலாது, அந்த என்னால சாப்பிட இல்லாம இருக்கும், எனக்கு நித்திர வராம இருக்கும். அதாவது இந்த பர்சனலா அன்றாட ரூட்டீனை, குளிக்கிறது, சாப்பிடுறது, நித்திர கொள்றது பாதிக்குது. ஒக்கிபேஷனலா வேலைக்கு போக இயலாம இருக்குது. இன்டர்பர்சனலா என்ன குடும்ப உறுப்பினர்களோட வளம மாதிரி என்னால இயங்க இயலாம இருக்குது. சோஷியல் அப்படி ஒரு நிலவரம் வரைக்கும் நாங்க வெளியில ஒரு நல்லது கெட்டதுக்கு போக இயலாம இருக்குது. அப்படி என்றைக்குல அது என்ன பல்வேறு விதமா பாதிக்கிற பட்சத்துல நான் அதுக்கு வைத்தியத்துக்கு நான் போறேன். அது மாதிரிதான் எல்லாருக்கும் இந்த உளவளம் அல்லது உளம்ன்றது இருக்குது. இப்ப இன்றைய காலம் எழும்பேக வெதர் பேடா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு கவலையா இருக்கும், அல்லது ஒரு அந்தரமா இருக்கும், கோபம் இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், ஒரு எரிச்சலா இருக்கலாம், மூட் ஸ்விங்ஸ் வரலாம். எங்கட உடல் தேவை, உளத்தேவை, எங்கட வருத்தங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்கட மனமும் வந்து மாறிக்கொண்டிருக்கும். அப்ப அது எல்லாத்துக்கும் நாங்கள் பிரச்சனை உண்டு, வருத்தம் உண்டு,
நாங்கள் லேபிள் பண்ணி அதுக்கு வைத்தியம் செய்யணும் என்றதை விட இது எப்படி எங்கட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ற பட்சத்துலதான் இது நோயா அல்லது இது ஒரு நிலமரமா, அதாவது கண்டிஷன் வெர்சஸ் இல்னஸ் என்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சோ என்னத்துக்காக நாங்கள் இதை பற்றி இன்றைய கதைக்கிறோம் என்று சொன்னால், அதாவது மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், மென்டல் இல்னஸ் எவ்வளவு கெதியா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்றோமோ அவ்வளவுக்கு ஏத்த மாதிரி அந்த வருத்தம் குறுகிய காலத்துல மாறுறதுக்கான சந்தர்ப்பம் கூட அந்த வருத்தம் ஒரு கொடு நோயா நீண்ட காலத்துக்கு மாறுறதுக்குரிய தன்மையும் குறை. அதாவது எனக்கு ஒரு மனநோய் இருக்குது, அந்த மனநோயை நான் எவ்வளவு கெதியா டாக்டர்கிட்ட போய் காட்டுறதால அது வீரியமா மாறாம பாரதூரமா மாறாம ஏழியா எனக்கு அந்த நோய் குணமடையும். அது ஒரு நீண்ட கால நோயா மாறுறதுக்குரிய தன்மையும் குறை. அப்ப இந்த நோயை நாங்கள் எவ்வளவு கெதியா அதுக்கு நாங்கள் வைத்தியம் செய்யறோமோ, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் அப்ரோச் பண்றோமோ, அந்த கெதியா எங்களுக்கு இதுக்கு தீர்வு. பேக்ரவுண்ட்ல கதைக்கிறீங்க, மியூட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். அப்ப திருப்பி இதை பற்றி கதைப்போம். இது என்னத்தால எங்களால இது சம்பந்தமான பிரச்சனைகளை வெகு கதியில அணுக முடியாம இருக்குன்றது மெயின் ரீசனா இருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்ப ஒவ்வொரு சிட்டிக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் மென்டல் ஹெல்த் யூனிட் இருக்குது. அதை விட சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு, டெர்ஷரி ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. சரி, சிட்டியை விட்டு போனா அங்கால வேற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஃபேமிலி டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணும், கிளினிக்ஸ் இருக்குது. பிரைவேட்டா கவுன்சிலிங் சொல்லி போறதுக்கு எத்தனையோ கவுன்சிலிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லி எவ்வளவோ இருக்குது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லி எவ்வளவோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. சேவை நிலமா செய்யறதுக்குரிய எவ்வளவோ சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார். இப்படி இவ்வளவு கட்டமைப்பு இருந்து இந்த நோயை எங்களால என்னத்துக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லாம இருக்குதுன்றதைத்தான் நாங்கள் இங்க கதைக்கிறோம். அப்ப மௌனம் கலைப்போம் என்று நான் சொல்ல வாரது எங்களோட குடும்ப உறுப்பினர்களை போக்கஸ் பண்ணித்தான் பிரதானமா கதைக்கிறோம். அப்ப எந்த ஒரு அதாவது நாங்கள் முந்தி கனதரம் இந்த உளநோய் மனநோயோட அதாவது தங்களை தாங்களே கொடுமைப்படுத்துற, அதாவது தங்களை தாங்களே தாக்குற சூசைட் என்ற விஷயத்தை பற்றி நான் இதை கனதரம் கதைச்சிருக்கிறேன். அட்லீஸ்ட் 2 தரமாவது வசந்தத்துல நான் சூசைட் அண்ட் மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் என்ற டாபிக்கை பற்றி கதைச்சிருக்கிறேன். இப்ப நாங்க கதைக்க போறது வயலன்ஸ் என்ற டாபிக்கை பற்றி கதைக்க போறோம். இந்த வயலன்ஸ் என்ற டாபிக்கை பற்றி மென்டல் ஹெல்த்தோட கனெக்ட் பண்ணி நாங்கள் கதைக்க போறோம். அப்ப வயலன்ஸ்ன்றது நோமலா இல்லையான்னு பார்த்தா எங்களோட சமுதாய கட்டமைப்புல ஒரு அவரேஜா 2-3% ஆன ஆட்கள் மென்டல் இல்னஸ் இல்லாமலே வயலண்டா இருப்பேன். அதாவது 100ல 2 அல்லது 3 பேர் வயலண்ட் டெண்டன்சி இருக்கிற ஆட்களா இருப்பேன். அவையை பற்றி நாங்கள் ஒன்னும் செய்யலாம். எதுலையுமே ஒரு விதிவிலக்கு இருக்கிற மாதிரி ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் கொஞ்சம் மக்கள் வயலண்டா இருப்பினம், ஈஸியா கோவப்படுவினம், ஈஸியா அக்ரஸிவா மாறுவினம். அது சராசரி. எப்படி 100 பேர்ல குறிப்பிட்ட நபரான ஆட்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கோ ஒரு வயசுக்கு மேல, எப்படி 100 பேர்ல குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆட்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கோ, அது மாதிரி வயலன்ஸ்ன்றதும் சாதாரண ஒரு கம்யூனிட்டியில இருக்க. ஆனால் அது சாதாரண கம்யூனிட்டியில இருக்கிற அந்த 2-3%, அதாவது 100ல 2 பேர் 3 பேர் ஆயிருக்கிறார்கள். ஒரு நீண்ட கால அடிப்படையில வடு ஏற்பட்ட கம்யூனிட்டி, அதாவது போர்ல உள்வாங்கப்பட்ட கம்யூனிட்டி, இமிகிரண்ட் கம்யூனிட்டி, பவர்ட்டி, அதாவது வறுமையிலையும் அல்லது இமிகிரண்ட் வந்து இங்க கஷ்டப்பட்டு தங்களோட லைஃபை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிற ஒரு கம்யூனிட்டி, சரியான மனநோய் சம்பந்தமான அடிப்படை கட்டமைப்பு இல்லாத ஒரு வளர்ச்சியை கண்ட கம்யூனிட்டி. இப்படி கம்யூனிட்டிஸை நாங்கள் பார்க்கல. இதுக்கு உதாரணம் எங்களோட தமிழ் கம்யூனிட்டி. சாரி டு சே தட். இப்படியான கம்யூனிட்டியில இந்த
மனநோய் இல்லாமலே அடிப்படை கட்டமைப்புல 100ல இருக்கிற 100 பேர்ல நான் சொல்லுவேன் டபுள் மடங்கு, அதாவது 6ல இருந்து 7 பேரானாக்கள் இயற்கையாவே வயலண்ட் உள்ளதா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இது நான் சொல்ற விதம் உங்களுக்கு விளங்கும் என்று எதிர்பார்த்து நான் இதை சொல்றேன். அதாவது சாதாரணமா ஒரு 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 சமுதாய கட்டமைப்புல அவைந்த நாட்டுல பிறந்து அந்த நாட்டு சுவாத்தியத்துக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி பண்பாடு பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி வளர்ந்து அந்த நாட்டிலேயே வாழ்ற ஒரு 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 கம்யூனிட்டிக்கும், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் கம்யூனிட்டி, கனேடியன் கம்யூனிட்டி என்று எடுத்து வைக்கலாம். ஒரு இடம்பெயர்ந்து அதுவும் போர்க்கால சூழ்நிலையில பெரும்பாலான வாழ்க்கையை கடந்த ஒரு கம்யூனிட்டி இடம்பெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து தொழில் புதுசு, நாடு புதுசு, மொழி புதுசு, வெதர் புதுசு, வாழ்க்கை புதுசு, அதாவது சமுதாய கட்டமைப்பு புதுசு, மருத்துவ கட்டமைப்பு வித்தியாசம், இப்படியான ஒரு எல்லா விதத்திலையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் என்றதையே ஒரு சர்வைவலா கண்ட ஒரு கம்யூனிட்டிக்கு வயலன்ஸ்ன்றது கூடவா இருக்கு. இதால தானோ என்னவோ எனக்கு தெரியாது, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு ஆரம்ப காலத்துல எங்களோட கம்யூனிட்டி இந்த நாட்டுல செட்டில் பண்ற டைம்ல எங்கட கம்யூனிட்டியோட வந்த இளம் பராயத்துல இருக்கிற குறிப்பிட்ட விதமான ஆட்கள் வயலன்ஸ்லையும் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லையும் ஈடுபட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஏனென்று நாங்கள் எங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தால் இது முக்கியமான காரணமா இருக்கு. அவைகளுக்கு மனநோய் இருக்கும் என்று நான் சொல்லேன். அவைகளுக்கு ஜெனரேஷனலா அவைகளுக்கு ஜெனரேஷனா அந்த வயலண்ட் டெண்டன்சிட்டி கூடவா இருக்கும் என்று நான் சொல்றேன். அப்படி இருந்த கம்யூனிட்டி ஓரளவுக்கு நாங்கள் எங்களை நிமித்தி ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் ஃபைனான்சியலா எங்களோட சொசைட்டில எங்களுக்கு ஒரு நேம் எடுத்து எங்களுக்கு கொண்டு எம்பிவி, எங்களுக்கு கொண்டு எம்பிபி, எங்களுக்கு கொண்டு ஒரு கல்ச்சர், எங்களுக்கு கொண்டு ஒரு ரெக்கக்னேஷன், பிள்ளைகளை படிக்க வச்சு வீடு வாசல் வேண்டி ஓரளவுக்கு பொருளாதார ரீதியில முன்னேறி செட்டில் பண்ற டைம்ல அந்த டெண்டன்சிட்டி சில வேளையில கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போய் மெயின் ஸ்ட்ரீம் அளவுக்கு வந்தாலும் கூட அந்த ரிஸ்க் எங்களுக்கு இருக்கும். வேற அதைத்தான் நாங்க சொல்றது இன்டர்ஜெனரேஷனல் ட்ராமான்னு சொல்லி பல விஷயங்கள்ல கதைக்கிறோம். 1-2 ரிசர்ச்சும் எங்கட கம்யூனிட்டியில இதை பற்றி செய்திருக்கு. அதை விட மேலதிகமான அந்த ரிசர்ச் எங்களுக்கு இன்னும் தேவை. செய்த ரிசர்ச் அதை நான் சொல்றதுக்கு சம்பந்தப்பட்டு போகுது. அப்ப எப்படி போய்கொண்டிருக்கேக்கல மனநோய் என்று வரைக்கல அந்த வயலண்டா அக்ரெசிவா பிஹேவ் பண்றதுக்குரிய ரிஸ்க் 10 மடங்கா கூடுது. உதாரணத்துக்கு இந்த மனநோய் என்று நாங்க சொல்லிக்கல அதுண்ட பாரதூரமான மனநோய் என்று கதைக்கிறது ஸ்கிட்சோஃப்ரெனியா, மனப்பிறழ்வு நோய். அதாவது பிறழ்வுன்றது தமிழ்ல வார்த்தை மாறி இருக்கிறது, அது விலத்தி இருக்கிறது, அதாவது ஒரு சமநிலையை விட்டு சேஞ்ச் பண்ணி இருக்கிறது. மனப்பிறழ்வு என்று சொன்னால் இந்த வருத்தத்துலதான் அவைகளுக்கு காதுக்குள்ள குரல் கேட்கிற மாதிரி இருக்கும், யாரோ கதைக்கிற மாதிரி இருக்கும், உருவங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும், யாரோ தங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கும், தங்களோட மூளையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும், தாங்கள் நினைக்கிறது மெட்டாக்களுக்கு கேட்கிற மாதிரி இருக்கும், டிவி ரேடியோல தங்களை பற்றி கதைக்கிற மாதிரி இருக்கும், தங்களோட உடம்புக்குள்ள வேற யாரோ பூந்து ஏதோ செய்யற மாதிரி இருக்கும், மெட்டாக்களை பார்க்க அவைண்ட உடம்புக்குள்ள வேற யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாங்க சொல்றது கடவரண்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அவையில அதை அனுபவிச்சு பார்க்கல அது 10 மடங்கு அவைய சித்திரவதைப்படுத்தும் அந்த ஃபீலிங்ஸ். அப்ப அப்படி ஒரு விஷயம் இருக்கேக்கல அவைகளுக்கு ஒரு 10% அந்த வயலண்ட் 2.3% இருக்கிற அந்த வயலண்ட் டெண்டன்சி 10 வீதத்துக்கு மாறும். ஆனால் இந்த அதாவது உளநோயில பாரதூரமான உளநோய் என்று நாங்க சொல்ற இந்த ஸ்கிட்சோஃப்ரெனியா வருத்தத்துக்கு கூட 100ல 10 பேர் தான் வயலண்டான ஆள். இது என்னத்துக்கா நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இப்படி ஒரு தோற்றப்பாடு இருக்கு, அதுவும் அந்த எக்ஸ்ட்ரீமும் கூடாது. அதாவது உளநோய், ஸ்கிட்சோஃப்ரெனியா, சைக்காட்ரிக் வருத்தம், மனநோய் என்று இருக்கிற பட்சத்தில் அவை எல்லாருமே அக்ரெசிவானாங்க. அவையோட நாங்க ஒருத்தரையும் பிளங்க விடுறையில, மற்ற பிள்ளைகளை பக்குவமா பாக்குறது, அல்லது சொந்த பந்தங்களோட வீட்டுகளுக்கு கூட்டிக் கொண்டு போறையில பக்கத்துல வீட்டுக்குள்ளேயே நாங்க வச்சிருக்கிறது, இவையல் அக்ரெசிவா இருப்பினும் இவையலால ஆபத்து வந்துடும் என்று சொல்லி எங்கட அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆக்கள் அல்லது மற்ற வீட்டுல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவையை பற்றி தங்களுக்குள்ளேயே கதைச்சு தங்களாவே ஒரு டிசிஷன் மேக் பண்ணி இப்படி ஒரு நோய் இருக்கிறால நாங்க தனிமைப்படுத்தி அந்த அவருடைய நோயை இன்னும் நாங்கள்
இந்த தனிமையால அந்த நோயை அல்லது அந்த 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 நபரை நாங்கள் இன்னும் பாதிப்புக்குள்ளாக்குறதை தான் நாங்க செய்ய போறோம். ஆனால் அந்த 10 விதமான வயலண்ட் இருக்கிற ஆட்களை நாங்கள் சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணி அவைக்கு ட்ரீட்மெண்ட் செய்யாட்டி அது உயிர் ஆபத்துல கொண்டே முடியும். எப்படி சூசைடு உயிர் ஆபத்துல கொண்டே முடியுதோ அது மாதிரி வயலண்ட் பிஹேவியர்ஸும் உயிர் ஆபத்துல கொண்டே முடியும். இப்ப இதுல பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்தால் ஸ்கிச்சோஃப்ரெனியா, பைபோலர் டிசார்டர், டிப்ரெஷன், பிடிஎஸ்டி என்று இப்படி கணக்க வருத்தங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்குது. டிப்ரெஷனுக்கு ஒரு 2 வீதம், பிடிஎஸ்டிக்கு ஒரு 4-5 வீதம், பைபோலர் டிசார்டருக்கு 8 வீதம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீதம் இருக்கு. நான் விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரம் சொல்ல விரும்புறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். ஆனால் இதுவே சப்ஸ்டன்ஸ் யூஸ் என்று வரைக்கல, ஆல்கஹாலோ அல்லது ட்ரக்ஸோ ஒன்று வரைக்க இந்த பெர்சன்டேஜ் 30, 40, 50 வீதத்துக்கும் போகலாம். என்ற அர்த்தம் 100 பேர்ல 100 பேர் ட்ரக்ஸ் பாவிக்கிறார்கள், ஆல்கஹால் பாவிக்கிறார்கள், 50 பேருக்கிட்ட வயலன்ஸா இருக்க போயிடும். இதாலதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதுக்கு நாங்க கதைச்சிருக்கிறோம், அடிக்கடி கதைக்கிறோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று கதைக்கிறோம். இதுல சதா விவேகானந்தர் சைக்கோதெரபிஸ்ட் இருக்கிறா, அவ எத்தனையோ டொமஸ்டிக் கேசஸ் பார்த்திருப்பா. அதுல பெரும்பாலான டொமஸ்டிக் கேசஸ், ராஜினி இருக்கிறா, ஜூட் இருக்கிறா, பார்வதி என்று இருக்கிறோம், பெரும்பாலான டொமஸ்டிக் கேசஸ் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸோட சம்பந்தப்பட்டிருக்கு. கட்டாயம் இருக்கணும் இல்ல, சம்பந்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் அது அந்த நார்மல் வயலன்ஸ் ரிஸ்க எத்தனையோ மடங்கா கூட்டியிருக்கு. அதே மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் ஒன்று இருக்கு. ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர், narcissistic personality disorder, borderline personality disorder. நீங்கள் கேள்வி கேட்க நான் இதை பற்றி விளங்கப்படுத்துறேன். இந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டின்றது அது ஒரு 50, 60 வீதம், 70 வீதம் கூட வயலன்ஸ் ரிஸ்க் இருக்கு. அதோட சப்ஸ்டன்ஸும் ட்ரக்ஸ், ஆல்கஹாலும் கம்பைன் பண்ணிட்டு சொன்னால் 10 மடங்கா அது போகும். இப்ப இந்த 2 வீதம் 3 வீதம் கம்யூனிட்டியில வயலண்டா இருக்கிற ஆட்களுக்கு அவைகளுக்கு என்ன வழி? நான் இயற்கையாவே பிறந்ததுல இருந்தே நான் அக்ரெசிவா தான் இருக்க போறேன், அடிச்சுதான் உடைக்க போறேன், மற்றால காயப்படுத்த போறேன், என்னால அமைதியா எந்த உணர்ச்சிகளையோ எந்த பிஹேவியர்ஸையோ கண்ட்ரோல் பண்ணலான்றதுக்கு அவைக்கு லீகல் சிஸ்டம் இருக்கு. அதுக்குத்தான் போலீஸ் இருக்குது, அதுக்குத்தான் அதுக்குரிய ஹயரார்கி இருக்குது, கோர்ட்ஸ் இருக்குது, ஜெயில் இருக்குது, ப்ரொபேஷன் இருக்குது, அதுக்குரிய வழிவகைகள் இருக்கு. அதுக்கு வேற வழி இல்லை. ஆனால் மனநோயால வயலண்டா பிஹேவ் பண்றாக்களை நாங்கள் மெட்டாக்கள் மேரி கிரிமினல் மேரி கொண்ட ஜெயிலுக்குள்ள போட இல்லாதானே, அவைகளுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் செய்தால் என்ற இது பிழையான பிள்ளைகள் இல்லையா, பிழையான ஆக்கள் இல்லையல்லோ. ஆரம்பத்துல ஒரு கதைக்கு நல்ல அமைதியா, நல்ல பண்பா, ஒரு நல்ல பிஹேவியரோட இருக்கிற ஒரு ஆள் மனநோய் என்று வர்ற இடத்துல, அடிக்ஷன்ஸ் என்று வர்ற இடத்துல அவன் பிஹேவியர் மாறப்போகுது. எடுத்ததுக்கும் கோவப்படுவினம், கதவை போட்டு அடிப்பினம், சாமான போட்டு உடைப்பினம், த்ரோ பண்ண விரைவினம், கையை ஓங்கி கொண்டு விரைவினம், முறைச்சு பார்ப்பினம். இதெல்லாம் அந்த ஏர்லி சைன்ஸ். வார்த்தையில தான் ஆரம்பத்துல தொடங்கும். டொமஸ்டிக் என்று சொல்லிக்கல, கதையில தான் தொடங்க போகுது. கொண்ட்ரோலிங்கா பிறகு வேற கொண்ட்ரோலிங் தன்மை மீறி கொண்டு போகல அது இமோஷனல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸா, செக்ஷுவல் அபியூஸ் மட்டும் போகலாம். அப்ப அது அந்த வயலண்ட், அதாவது அந்த வயலன்ட்ன்றது கதவை தட்டுற மாதிரி மெல்லமா தட்டி திறக்கையில இறுக்கி தட்ட போயிடும், இறுக்கி தட்டியும் திறக்கையில இன்னும் முறுக்கி தட்ட போயிடும். அதுக்கு பிறகு தட்டைக்கு என்ன நடக்க போகுது? கதவை உடைக்க போகுது. அப்ப நீங்க மெல்லமா தட்டேக்கிலேயே ஐடென்டிஃபை பண்ற பட்சத்துல கதவு உடையாம காப்பாத்து. அதாலதான் நான் அந்த டாபிக்கை நாங்கள் கதைச்சது மௌனம் கலைப்போம், எப்படி இவையில நாங்கள் கண்டுபிடிக்கிறது பார்க்கிறோம். தொடர்ந்து கதை கேட்கல. இப்ப நாங்கள் இதுல சாதாரணமா சைக்காட்ரிக் வருத்தங்களை பற்றி கதைச்சு நாங்கள் ஸ்கிச்சோஃப்ரெனியா, பைபோலர், டிப்ரெஷன், பிடிஎஸ்டி, மற்றது பர்சனாலிட்டி டிசார்டர் ஹை ரிஸ்கா இருக்கும் சொல்லி சொன்னாங்க. ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் ஒன்று இருக்குது. மற்றது சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஹை ரிஸ்கா இருக்குன்னு சொன்னாங்க. இதை தவிர 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. குழந்தை பிள்ளைகள், வயது போனாங்க, ஓட்டிசம் இருக்கிற பிள்ளைகள், இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர் என்ற ஒரு வருத்தம் இருக்குது, கண்டக்ட் டிசார்டர் என்ற ஒரு வருத்தம் இருக்குது. இப்படியான பிள்ளைகளும் வயலண்டா இருக்க போகுது. ஆனா இது குழந்தை பிள்ளைகள், டீனேஜர்ஸ். ஆரம்பத்துல இவையால சரியான முறையில கம்யூனிகேட் பண்ண இயலாது. அப்ப இப்ப எனக்கு உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். நான் கதைக்கிறது எனக்கு கம்யூனிகேட் பண்ண, நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்க இல்லைன்னா நான் கையை கால ஆட்டி சொல்ல போறேன்.
முகத்தால முகபாவனையை காட்ட போறேன். அதுக்கு மேல என்ன செய்ய போறேன்? கை வைக்க போறேன், சாமான தூக்கி வைக்க போறேன், என்ற ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்ட போறேன். அப்ப இது ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கு இருக்கிற அவையிலும் ஒரு வயலன்ஸ்ல ஹை ரிஸ்கான ஆக்கள். ஆனா அவைன்ற பெர்சன்டேஜ் 5% அவைன்ற பெர்சன்டேஜ் இருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆக்கள் டிமென்ஷியா, ஞாபக மறதி வருத்தம் இருக்கிறார். அவையிலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் பாருங்க. என்னன்னு சொன்னால் அவைகளுக்கு இப்ப யோசிச்சு பார்ப்போம். இப்ப எனக்கு இன்றைக்கு என்ன நாள், என்ன சுத்தி இருக்கிறது யாரு, நான் எங்க இருக்கிறேன் என்ற ஒரு ஒன்று தெரியாம இருக்கிற பட்சத்துல என்ன சுத்தி வாரது, இப்ப என்ன சுத்தி பயம்தான் வேற. கண்ணை கட்டி காட்டுல விட்டுன்ற மாதிரி தான் அந்த ஃபீலிங் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல என்னால சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண இல்லாம அதையே அக்ரஷனா வயலண்டா மாறப்போம். இனி மற்றது இப்படி நான் சொல்ற குணங்குறிகளோட அதுக்கு மேலதிகமான சைக்காட்ரிக் வருத்தங்களையும் சேர்ந்துதான் பெரும்பாலும் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றது, அப்படி இருக்கக்கூடாது. டயபெட்டிக் வருத்தம் வந்த ஆக்களுக்கு வாழ்நாள் பூரா டயபெட்டிக் மட்டுமே இருக்க போறதுண்டு இல்லை. அதுக்கு பிறகு கொலஸ்ட்ரால் தட்டி பார்ப்பார், பிறகு ப்ரெஷர் வரும், ஹார்ட் வருத்தம் வரும், அப்படி மாறி 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 ஒன்றோட ஒன்று அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட மாதிரி இப்படியான சைக்காட்ரிக் வருத்தங்கள் வரைக்கலையும் வேற வருத்தங்களும் சேர்ந்து வாரதான் நாங்க கொமனா பாக்குறோம். அந்த ரிஸ்க் கூடி, கியூமுலேட்டிவ் ரிஸ்க் சொல்றது, அது கூடி 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 கொண்டு போகும். அப்ப சின்ன பிள்ளையில இருக்கைக்கு அந்த பிரச்சனை இருக்குது, வாக வயது போன ஆக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, நடுத்தர வயதுல இருக்கிற சைக்காட்ரிக் வருத்தம் இருக்கிறார்கள், அடிக்ஷன்ஸ் இருக்கிறார்கள், பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கிறார்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப ஆனா அதே நேரம் நான் சொல்றேன், இது அப்படி பயப்படாதீங்க, 10 விதமான ஆக்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது, அப்ப மிச்ச ஆக்களை என்ன செய்யறதுண்டு, அப்ப நீங்கள் அப்படித்தான் சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி வரப்போம். இப்ப நான் ஆரம்பத்தில இருந்தே என்னோட நேர்ல கதைக்கிற ஆக்களுக்கும் தெரியும், பேஷன்ஸா இருக்கிற ஆக்களுக்கும் தெரியும், இப்படியான மீட்டிங்ல கதைக்கிற ஆக்களுக்கும் தெரியும், ஒரு பெற்றாரோ ஒரு சகோதரமோ கணவன் மனைவியா இருக்கிற பட்சத்துல உங்களுக்குத்தான் உங்களோட குடும்ப உறுப்பினரை வடிவா தெரியும். ஒரு டாக்டருக்கு அவையில பற்றி அவையில வருத்தம் சார்பாக ஒரு அரை மணித்தியாலமோ 20 நிமிஷமோ 1 மணித்தியாலமோ அவைய பார்க்கிற அந்த அறிவுதான் இருக்குமே தவிர உங்களோட குடும்ப உறுப்பினரோட வாழ போறது நீங்கள். ஆரம்ப அறிகுறிகள் ஒரு வயலண்டா இருக்கிற ஆக்களுக்கு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். நான் இதுல 150 எக்ஸாம்பிள் எங்களுக்கு சொன்னதானப்பன் சொல்றேன். எனக்கு உதவிப்பாட்டி இதுக்கு எத்தனையோ எக்ஸாம்பிள் புத்தகத்திலையும் இருக்குது, இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குலையும் இருக்குது, என்னட்டையும் இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை ஓட்டிசம் இருக்கிற பிள்ளை அம்மாட கைய கடிக்குது, அம்மாவை அடிக்குது, நுள்ளுது, தலையை பிடிச்சு அடிக்குது, இல்ல தலையை கொண்டே சிவர்ல அடிக்கிற, தண்டை தலையை கொண்டே சிவர்ல அடிக்கிற, இது எல்லாத்தையும் வருஷக்கணக்கா ஒளிச்சு வச்சிருந்து ஒரு அளவுக்கு மீறி பிள்ளை டிராபிக்குள்ள பாஞ்சு பேரதூரமா அடிச்சு அப்படி ஒரு நிலவை வந்ததுக்கு பிறகு 10-15 வருஷத்துக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்த பேஷண்ட்ஸ் என்கிட்ட கனவே இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தும் பிள்ளைக்கு மருந்து கொடுக்காம இது எந்த பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்குள்ள வச்சு சமாளிப்பமண்டு சொல்லி பிள்ளைய கையெழுத்து வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போனாக்கள் இருக்கு. அதுக்கு நான் என்ன சர்டிபிகேட் எழுதி கையெழுத்து வச்சு கொடுக்கறதா, அவைய நினைச்சு கவலைப்படுறதா, அல்லது அவையில வீட்டுல இருக்கிற அடுத்த பிள்ளைகளை நினைச்சு யோசிக்கிறதா, அவையின் அந்த அந்த பெற்றாருண்ட மனநலத்தை பற்றி யோசிக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. சில வரை அந்த அன்பான அரவணைப்பான சமுதாய கட்டமைப்புல இருக்கிறது தான் எங்களுக்குரிய பலம் என்று சொல்லி எவ்வளவு இடத்துல நாங்க சந்தோஷப்படுற நேரத்துல இதுதானா சில வேளையில எங்களுக்குரிய சாபம் என்றும் நாங்கள் யோசிக்க தோணுது. இப்படியான சந்தர்ப்பங்கள் இதே மாதிரித்தான் வயது போன காலங்கள்ல இந்த டிமென்ஷியாண்டு வருத்தம் வரைக்குல அவையில நாங்கள் கதவுக்குள்ள அவையில் விட்டு வெளியில போடுவினம், டிராபிக்குள்ள ஓடிடுவினம், வயலண்டா கணவன் மனைவி 60 வருஷ வாழ்க்கை மணிவிழா கொண்டாடின குடும்பம், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் 3-4 தலைமுறையே பூத்து குலுங்கி இருக்கிற ஒரு குடும்பத்துல அவருக்கு ஞாபக மறதி வந்து அவர் அடிக்கிறார், தேத்தனி கப்ப தூக்கி எறிகிறார், மருந்துகளை சுழட்டி எறிகிறார், பேசுறார், கண்ட பாட்டுக்கு துன்புறுத்துறாருன்றத என்னண்டு ஒரு மனைவி வெளியில கொண்டு வந்து வைத்தியம் செய்வான்றது சரியான கேள்விக்குறியா இருக்கு.
அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு அளவுக்கு மீறி போகல அந்த குடும்ப உறுப்பினர் நேரடியா பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சந்தர்ப்பங்களும் இருக்கு. இதே ஆரம்பத்துல பிள்ளைகளோட கதைச்சு பிற பிள்ளைகளோட கதைச்சு வைத்தியசாலைக்கு கொண்டு வந்திருந்தால் அந்த வயலண்ட் பிஹேவியர்ஸை கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவைய பாதுகாப்பான ஒரு இடத்துல அனுமதிச்சு நாங்கள் இன்னும் அந்த அன்பையும் ஆதரவையும் வழங்கி இருக்கலாம் என்றது எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருந்தும் எங்களால் அதை அனுசரிக்க முடியாத குடும்பங்கள் எவ்வளவோ எங்கள்கிட்ட இருக்கிறோம். இது பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஆக வயலண்டா அக்ரஸிவா இருக்கிற இப்ப டாக்டர் பிரதீப் இன்சார்ஜா இருந்தது எப்படி ஒஃபென்ஸ் பண்ணப்பட்டு வயலண்டா இருந்து கிரிமினல் சார்ஜஸ் உள்ள பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிறதுக்குரிய குரூப் ஹோம் செட்டப்ஸ் அப்படியான கட்டமைப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது. இது இல்ல தாராளமா இருக்குதாண்டா இல்ல இருக்குது எங்கள்கிட்ட. எதுவுமே எங்கட தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அந்த தொட்டு சாப்பிடுற அளவுக்கு தான் இந்த ஹெல்த் சிஸ்டத்துல இருக்கு. அதுல அதை சொல்றதுக்கு எனக்கும் பக்கம் இல்லை, யாருக்கும் பக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருக்குது. ஆனா அது தாராளமா கிடைக்குதாண்டா இங்க இருக்கு. ஆனா இருக்கிறத வச்சு சமாளிக்கிறத தவிர வேற வழியும் இல்லை. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த குழந்தைகளுக்கு அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு அவைய வச்சு அவைக்கு ட்ரீட்மெண்ட் செய்யற பிஹேவியரல் சென்டர்ஸ்ல இருந்து டிமென்ஷியா வருத்தம் அது சம்பந்தமான இருக்கிற ஆட்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்குரிய நர்சிங் ஹோம்ல இருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் இங்க இருக்குது. ஆனால் அதுக்கு நாங்கள் எந்த பிள்ளைய நான் அப்படி விட்டுற மாட்டேன், சாவு மட்டும் எந்த பிள்ளை என்னோட தான் இருக்கும், அவன் அடிச்ச என்ன செய்த என்ன அவனுக்கு மருந்து தேவையில்லை, அந்த பிள்ளைய நான் கடைசி காலம் மட்டும் பார்த்து கொள்ளுவேன். இது மாதிரி எந்த ஹஸ்பண்ட் அவர் 60 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை 70 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை நான் அவர் அப்படி தனிய விட மாட்டேன். அந்த இமோஷன்ஸால எங்கட உயிரையும் எங்களை அண்டி இருக்கிறாக்கண்ட உயிரையும் நாங்கள் துன்பப்படுத்துறோமோன்ற கேள்வி எனக்கு இருக்குது. உங்களுக்கும் நீங்களும் அதை பற்றி சிந்திங்க. இதையும் தாண்டி இப்ப இது சாதாரணமா நாங்கள் வளரம் கதைச்சது வேற விதமான நோய் நிலைமைகள். இப்ப மனநோய் என்று சொன்னா தனியா டிப்ரெஷன் மட்டும் இல்ல தானே. நாங்கள் எங்களோட சொந்தக்காரருக்கு வெளிநாட்டுல இருக்கிற ஆன்டியா அங்களுக்கு அல்லது வேற குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லா சைக்காட்ரிக் வருத்தத்தையும் நாங்கள் டிப்ரெஷன் தான் சொல்லிக் கொள்றோம். அதுல பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டியதும் இல்லை. அவைகளுக்கு நாங்கள் சரியான விவரம் சொல்ல வேண்டியதும் இல்லை. இது எங்களோட பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் டிசைட் பண்றது யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாது. ஆனா நாங்களே அதை டிப்ரெஷன் பிழையா விளங்கி கொண்டால் அது பிழை. இப்ப எங்களுக்கு எங்கட நோய் நிலையோ அல்லது எங்கட குடும்ப உறுப்பினர்களோட நோய் நிலை சரியா எங்களுக்கு விளங்கும். எத்தனையோ எனக்கு ஒரு ஆள் இருக்கு, ஒரு பேஷண்ட் இருக்கிறாருன்னு வையுங்க, அந்த பேஷண்ட் வருஷக்கணக்குல ஸ்கிட்சோஃப்ரெனியாக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். அந்த பேஷண்ட் பிள்ளை கனகாலத்துக்கு பிறகு எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அம்மாவுக்கு என்ன வருத்தம்னு கேட்கல, அம்மா அப்படி ஊசி மருந்து எடுக்கிறா, அம்மாவுக்கு ஸ்கிட்சோஃப்ரெனியான் வருத்தம், இதுதான் குணங்குறி என்று சொல்லிக்கல. அந்த பிள்ளை எனக்கு சொல்லுது அம்மாவுக்கு டிப்ரெஷன் தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். இது இத்தனைக்கும் இங்க படிச்சு ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ற ஒரு பிள்ளை. அப்ப இப்ப நாங்கள் மெட்டாக்களுக்கு ஆக சில விஷயங்களை அதை நாங்கள் மறைக்கிறதுல தப்பில்லை. அது எங்கட உரிமையும் தான். ஏனென்றா எங்கட சமுதாயம் வேற விதமான மனநோய்களை அக்செப்ட் பண்ணி புரிந்து கொண்டு அதையும் நாங்கள் உள்வாங்கி அவையில மெட்டாக்களோட இயல்பா நடத்துறதுக்குரிய பக்குவம் எங்கட சமுதாயத்துக்கு வரும் மட்டும் நாங்கள் எங்கட நோய்களை ஒழிக்கத்தான் போறோம். அதுல பிழை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நாங்கள் எங்களுக்கே இந்த பூனை பால் குடிக்க கண்ணை மூடுற மாதிரி நாங்கள் கண்ணை மூடிக்கல உலகமே இருண்டுமென்று நினைச்சுதானே பூனா கண்ணை மூடி பால் குடிக்க. நான் கண்ணை மூடினா மெட்டாக்களுக்கும் அது தெரியாது. அது மாதிரி நாங்களே எங்களுக்கு டிப்ரெஷன் என்று சொல்லிக்கொண்டு பாரதூரமான மனநிலைக்கு வைத்தியம் செய்யாம மூடி மறைக்கிறது அது எங்களுக்கு செய்யற துரோகம், எங்களை சுத்தி இருக்கிறார்களுக்கு நாங்கள் செய்யற துரோகம். மேற்கொண்டு பார்ப்போம். அப்ப இந்த வயலண்ட் ரிஸ்க் வரைக்கல எந்த ஒரு வயலண்டுமே எடுத்த உடனே உயிராபத்தான வயலண்ட் இன்சிடென்டா வர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. நான் இதை திருப்பியும் சொல்றேன்.
ஒரு மனநோய் இருக்கிற ஒரு ஆள் வயலண்டா பிஹேவ் பண்றாருன்னு சொன்னால் எடுத்தோன்னு ஓவர் நைட் அவற்ற வயலண்ட் பிஹேவியர் எக்ஸ்ட்ரீமா இருக்க போறது இல்லை. அப்படி இருக்கிறது சரியான குறை. ஆரம்பத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அவர் கதைக்கிற விதத்துல இருந்து, உங்களை பார்க்கிற விதத்துல இருந்து, உங்களை அவற்ற ஜெஸ்டர்ஸ், நான் வெர்பல் ஜெஸ்டர்ஸ் என்று சொல்லுவோம். அவற்ற கைகால் அசைவு, கண் மூக்கு நாக்கு, அவற்ற உருவம், அவர் கதைக்கிற தோரணை, அவருடைய நடவடிக்கைகள்ல இருந்து உங்களுக்கு தெரியும். அது அடுத்த கட்டத்துல வேர்பல் அக்ரஸிவா போகும், அல்லது தங்களை ஐசோலேட் பண்ணுவினம், நடவடிக்கை மாறும். சப்ஸ்டன்ஸ் யூஸுக்கும் அதே வித, ட்ரக்ஸ் ஆல்கஹால் பாவிக்கிறார்களும் அதே மாதிரி தான். ஆரம்பத்துல எல்லாம் நார்மலா தான் தொடங்கும். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி கொண்டு போய்க்கல அடுத்த கட்டம் இது சீரியஸான வயலண்ட், அது மர்டர்ல இருந்து அந்த நிலைமைக்கு போய் முடியலாம். அப்ப ஆரம்பத்திலேயே இந்த மாற்றங்கள் நடக்கல. இதை பற்றி நாங்கள் கதைக்க வைக்கணும். இதை பற்றி நாங்க முதல் யாரோட கதைக்கணும்? சம்பந்தப்பட்டாரோட கதைக்கணும். சம்பந்தப்பட்டாரோட கதைக்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லாராலையும் முடியாது. என்னென்று சொன்னா அந்த சம்பந்தப்பட்டால் அதை அக்செப்ட் பண்றதுக்குரிய மனநிலையில, அது ஈவன் டொமெஸ்டிக் வயலன்ஸ்ல இருக்கீங்கள கூட ஒரு நோமலான மனநிலையில இருக்கிற 2 பேர், ஒரு கணவன் மனைவியா இருந்தா கூட ஒரு வயலன்ஸ் ரெண்டு வரைக்குல அதை அக்செப்ட் பண்ற மனநிலை ஒரு சராசரியா நல்ல மனநிலையில இருக்கிற கணவன் மனைவிக்கு கூட இருக்க போறது குறைவு. அந்த டிஃபென்ஸ் என்று சொல்லுவோம், டினாயல் என்று சொல்லுவோம், நான் அக்செப்டன்ஸ் என்று சொல்லுவோம். அதுதான் ஆரம்பம். அப்ப அப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலி கவுன்சிலருக்கு அல்லது ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் கவுன்சிலருக்கு அந்த கப்பலை எப்படி அப்ரோச் பண்றேன்னு தெரியும், அட்லீஸ்ட் அவையல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற பட்சத்தில். ஆனால் எங்கட மனம் எங்கட கண்ட்ரோல்ல இல்லாம தன்னில மறந்து இருக்கிற மனத்துல நாங்கள் என்னண்டு அவையில வயலண்ட் இன்டென்ஷன்ஸ், அவைண்ட அக்ரஷனை காட்டி அவைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறன்றது கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த ஸ்கிட்சோஃப்ரெனியால ஒரு நோய் நிலைமை, ஒரு குணங்குறி இருக்குது. அவைகளுக்கு இப்ப அந்த வருத்தம் இருக்கிறாள் என்ன பாக்குறாருன்னு சொன்னால், அவருக்கு நான் தெரியாது. சில வேளையில எனக்குள்ள 1000 ஒரு ஆள் வந்து பூந்திருக்கிற மாதிரி அவருக்கு தெரியும். அதாவது சில பேருக்கு பாடி டபுள் என்று சொல்லிவிடும். எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் இருக்கேன், ஒரு ஆளே டபுளா தெரியுற மாதிரி, ஒரு ஆளுட உருவத்துக்குள்ள இன்னொரு ஆள் வந்து இருக்கிறோம். அது ஏலியனா இருக்கலாம், பேபிசாசா இருக்கலாம், அல்லது அவருக்கு பிடிக்காத இன்னொரு ஆளா இருக்கலாம். இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டுக்கு ஸ்கிட்சோஃப்ரெனியா வருத்தம் இருக்கு, ஒய்ஃப் அக்ரெசிவா இருக்கிறார். ஒய்ஃப் என்ன நினைப்பா, இது எந்த ஹஸ்பண்ட் என்னதான் இருந்தாலும் எந்த ஹஸ்பண்ட் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், இத்தனை வருஷமா வாழ்றோம், எங்களுக்குள்ள பிள்ளைகள் இருக்குது, இவ்வளவு காலத்துல இந்த மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ததில்லை, இப்ப வருத்தம் வந்ததுக்கு பிரதான இந்த மனுஷன் இப்படி நடக்குது, எனக்கு எந்த ஹஸ்பண்ட் எனக்கு என்ன செய்ய போறார், எந்த மகன் எனக்கு என்ன செய்ய போறார், எந்த அப்பா எனக்கு என்ன செய்ய போறார், எனக்கு அப்படி ஒன்றும் எனக்கு செய்யாயினம் என்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ளேயே வளர்த்து கொள்றதால அந்த சீரியஸ்னஸ் நாங்க உணர்றேன். அந்த வருத்தம் இருக்கிறாள் உங்களை பார்க்கல, அவருக்கு நீங்கள் மனைவியாவோ கணவனாவோ அம்மாவோ சகோதரமாவோ தெரியணும் வேண்டி இல்லை, அவருக்கு தெரிகிறது வேறையோட. அப்ப அவர் உங்களை அட்டாக் பண்ணிக்கல, வயலண்டா பிஹேவ் பண்ணிக்க, அவர் தன் வைஃபோட வயலண்டா பிஹேவ் பண்ணல, அவருக்கு என்னவா அந்த உருவம் தெரியுதோ அந்த உருவத்துக்கு தான் அவர் வயலண்டா பிஹேவ். அந்த உருவத்தின் தன்மையை பொறுத்து அவற்ற வயலண்ட் பிஹேவியர்ஸும் மாறுபடும். இது ட்ரக்ஸ் பாவிக்கிறார்கள், ஆல்கஹால் பாவிக்கிறார்களுக்கும் பொருந்துமே என்று சொன்னா, இந்த ஹெலுசினேஷன்ஸ் அல்லது டிலூஷன்ஸ்ன்றது ஸ்கிட்சோஃப்ரெனியா மாதிரியான வருத்தங்கள் இருக்கிறார்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த ட்ரக்ஸ் ஆல்கஹாலாலையும் இந்த மாய தோற்றப்பாடு உண்டு பண்ணப்படலாம். அதே மாதிரி டிமென்ஷியா வருத்தம் இருக்கிறார்களையும் இந்த தோற்றப்பாடு உண்டு பண்ணப்படலாம். அப்ப நீங்கள் ஒரு சராசரி மனநிலையில இருக்கிற ஆளோட கதைக்கலாம். இப்படி நீங்கள் முந்தி மாதிரி பிஹேவ் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு முந்தைய அளவுக்கு ஒரு கோபம் வருது, நீங்கள் பதட்டமா இருக்கிறீங்கள், சாமானல போட்டு உடைக்கிறீங்கள், எனக்கு விளங்குது, நீங்கள் கதைக்க சரியான முறையில உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமத்தான் இப்படி நீங்க நடக்கிறீங்க, இதுல ஒருத்தருக்கும் கோவப்படுறது கொண்டும் இல்லை, இதால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை,
ஆம், இது 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 நாங்கள் இதுக்கு சட்டத்துக்கு உங்களுக்கு வருத்தத்திலாம் நடக்கிறீங்க, நீங்க உண்மையா பிழையான ஆள் இல்ல. நீங்கள் வாங்கோ ஒருக்கா டாக்டர்கிட்ட போய் கதைப்போம், அல்லது வாங்கோ அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டோ அல்லது நம்பிக்கையான ஒரு குடும்ப உறுப்பினரோ இவையோட கதைப்போம் என்று ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பம். நான் சொல்றது ஈஸி, நடைமுறைக்கு சேர்றது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஒரு டாக்டராவே நான் அவ்வளவு இந்த பேஷண்ட்ஸோட கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரிகிற பட்சத்துல ஒரு குடும்ப உறுப்பினரா அட்லீஸ்ட் ஒரு டாக்டரா ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்ப உறுப்பினரை விட எங்களுக்கு சில விஷயங்களை என்ஃபோர்ஸ் பண்றதுக்குரிய வல்லமையோ அது சம்பந்தமா கதைக்கிறதுக்குரிய ட்ரைனிங் இருக்கிற பட்சத்திலேயே நாங்கள் கஷ்டப்படுறோம்ன்ற பட்சத்துல ஒரு குடும்ப உறுப்பினரா நீங்கள் அதோட உங்களோட இமோஷன்ஸ் அதுல ப்ளே பண்ணும். எப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி இருக்கு, அந்த மனுஷனை தேவையில்லாம வருத்தம் ஆக்கி கொண்டே ஹாஸ்பிட்டல்ல போட்டுறக்கூடாது என்ற மனநிலையில இருந்து கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். இப்பத்தானே மறந்திருக்க வழிகட்டுறாரு, இப்பத்தானே டாக்டர்கிட்ட கதைக்கவும் இருக்கிறார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் என்று நீங்க போஸ்ட்போன் பண்ணி போற சந்தர்ப்பத்தில இருந்து இதை நாங்கள் விட்டு பிடிக்கிறோம். அப்ப அப்படி இருக்கேக்கல இது சம்பந்தமான சரியான கன்வர்சேஷனை எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் நீங்களாவது இது சம்பந்தமான துறை சார்ந்த ஆக்களோட கதையுங்க. இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் இப்ப இன்றைக்கு எனக்கு ஒரு ஆள் கால் பண்ணி இந்த ரிசப்ஷன்ல கதைச்சார், பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல மறைச்சிருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லினோம், டாக்டரோட ஒரு கதைக்கணும், கம்யூனிட்டியில தெரியுமாண்டு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு டாக்டரா அவர் இந்த பேஷண்டா இல்லாத பட்சத்துல எனக்கு ஒரு அட்வைஸும் கொடுக்க இல்லாம இருக்கு. இந்த முறை எங்கட ஊர்ல இல்ல. யார் அடிச்சானே இரவுல வந்து எத்தனை மணிக்கு கதவை தட்டி அட்வைஸ் கேட்டானே உடனே போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு இருக்குது. ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்க இந்த பேஷண்ட் இல்லாம நான் உங்களுக்கு அட்வைஸ் தர்றது பிழை. நீங்க உங்களுக்கு நான் தர்ற அட்வைஸ், உங்களுக்கு நான் உங்களோட கதைக்கிற எந்த ஒரு இன்டராக்ஷனும் அதுக்குரிய நோட் இருக்கணும், அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் இருக்கணும். நான் சும்மா அவங்களோட கதைச்சிட்டு போகலாம். அப்ப அப்ப இந்த கட்டமைப்பு, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, என்ன சொல்றது, நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேடும் கிளவுஸும் போட்டுக்கொண்டு ஃபுட்பால் விளையாடலாம். அந்தந்த விளையாட்டு வந்தா அந்தந்த விளையாட்டு தான் விளையாடுவோம். அது மாதிரி இந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு அமையாத்தான் நாங்கள் இந்த நாட்டுல வைத்தியமும் செய்யலாம், அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப அதே நேரத்துல கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, சோஷியல் ஒர்க்கர்ஸ் மாதிரி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினம், படிக்கிற பிள்ளை எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பேரண்ட்ஸ் பிள்ளைகள் கன பிள்ளைகள் அண்டர் கிராட் சைக்காலஜி படிக்கிற பிள்ளைகள் இருக்கு, எத்தனையோ பிள்ளைகள் ஹெல்த் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும், எத்தனையோ பிள்ளைகள் நர்சிங் படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும், சோஷியல் ஒர்க் படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும், டாக்டர்ஸுக்கு படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும், அல்லது ஹை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இருக்கணும். நாங்கள் படிக்கிற காலத்துல மனநோய் சம்பந்தமா எங்களுக்கு கிடைச்ச அறிவை விட இப்ப படிக்கிற ஹை ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அறிவு சரியான கூட. அது எனக்கு நான் ஒரு சைக்காட்ரிஸ்டா இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா நான் இருக்கிற பட்சத்துல எந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட நான் டிப்ரெஷன் என்னன்னு கேட்டா எனக்கு அதை விட தெளிவு கூட கிடைக்கும். ஆனால் நாங்கள் அப்ரோச் பண்றது இல்லை. அப்ப எங்கட வீட்டுக்குள்ளேயே விஷயம் நாங்கள் இதை பற்றி கதைக்கிறேன், ஒளிச்சு வைக்கிறது, அக்கம் பக்கம் சொந்தக்காரருக்கு கதைக்கிறேன் என்றா தெரிஞ்சால் என்ன நினைப்பின. அதே நேரத்துல நாங்கள் துறை சார்ந்த ஆக்களோடையும் இதை பற்றி கதைக்கிறது குறைவா இருக்கு. எப்ப நாங்க கதைக்கிறோம்னு சொன்னா அளவுக்கு மீறி கையை மீறி போற பட்சத்துல கதை கேட்கல, அது சம்பந்தமா ஹெல்ப் பண்ற ஆளுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்ப அதால் அந்த கடைசி நேரத்துல அப்புறம் நாங்கள் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட அதுக்கு பிறகுதான் சைக்காட்ரிஸ்ட் ரெஃபரல் போட்டு அதுக்கு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணிக்கல, இட்ஸ் டூ லேட். அப்ப யாருமே குறை சொல்லலாம். அப்ப இதை நாங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் இதை கொண்டு போற பட்சத்துல ஹெல்ப்பும் டைமுக்கு கிடைக்கும். இப்ப இந்த சிஸ்டம் இதன் பற்றி நாங்க முதலும் கதைச்சுனாங்க. ஒரு வயலண்டா ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் அவரால உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த ஆக்களுக்கோ அல்லது நீங்க இருக்கிற சூழலுக்கோ ஆபத்து வருமென்று நீங்க நினைக்கிற பட்சத்துல நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 911. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிரைசிஸ் நம்பர் ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரெஸ் லைன் ஒன்று இருக்குது, ஹாட்லைன்ஸ் வேற இப்படியான நம்பர்ஸ் இருக்குது, 911 இருக்குது. 911க்கு தான் நீங்க கால், மற்ற நம்பர்ஸுக்கு கால் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது உங்களுக்கு ஆபத்தா இருக்கு. 911க்கு கால் பண்ணிக்கல எப்பவுமே போலீஸ் வரத்தான் போகுது. போலீஸும் கூட வீட்டுல வாரதால நீங்க கிரிமினல் இல்லை. கனடால இருக்கிற எல்லா ஒரு ப்ராஜெக்டும் தெரியும், ஒரு எமர்ஜென்சி, அது ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம், வீட்டுல ஃபயரா இருக்கலாம், ஃப்ளடா இருக்கலாம், அல்லது மனநோயா இருக்கலாம், அல்லது ஒரு வயலன்ஸா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் போலீஸ்
paramedics, fire. Based on the complaint, வரத்தான் போறாங்க. இதுல வெக்கம் ரோசம் ஒன்று அவங்க மற்ற ஆக்களுக்கு தெரியும். அவங்க போய் பக்கத்து வீட்டுல தட்டி பாருங்க வீட்டு இப்படி ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்ல போறது இல்லை. இப்ப நீங்க தாராளமா கூப்பிடலாம். போலீஸ் வந்தால் அது கிரிமினல் ரெக்கார்டுக்கு போறது இல்லை. அது உங்களோட பிள்ளைகள் என்ற ஃபியூச்சர்ல யூனிவர்சிட்டி ரெக்கார்டுக்கு போறது இல்லை. அது உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட ஒய்ஃப் ஒர்க் ரெக்கார்டுக்கு போறது இல்லை. போலீஸ் வாரது ஏனென்று சொன்னால் போலீஸ் தாங்களா ஒரு கிரிமினலை தேடி வாரண்டோட உங்களோட வீட்டுக்கு வருது. போலீஸ் 911 கோல் ரெஸ்பாண்டரா தான் வரப்போகும். ஏனென்றால் சேஃப்டிக்காக அவங்க வார தங்களோட சேஃப்டிக்கு உங்களோட சேஃப்டிக்கு சேர்ந்து வார பாராமெடிக்ஸ் சேஃப்டிக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் சேஃப்டிக்காக போலீஸ் வாரது முக்கியம். அப்ப அவையில் வந்தால் இது அப்போ போலீஸ் ஆபீசர்ஸுக்கு பேசிக்கா மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் காணாதன்றது வேற பேசிக் ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் அடிப்படையில அவைகளுக்கு ஓரளவுக்கு தெரியும் இது மனநோயா, ட்ரக்ஸா, சப்ஸ்டன்ஸா, பர்சனாலிட்டி டிசார்டரா. அவங்களுக்கு ஆல்சோ அவங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். நீங்க கால் பண்ணிக்கல ஒரு அவன விஷயத்த பார்க்கல இது ரிப்பீட்டடா இது வார கம்ப்ளைனா அல்லது இதுக்கு வேற எதுவும் சார்ஜஸ் இருக்காண்டு அவனுக்கு ஒரு சிஸ்டத்துல ஓடும். வரைக்கலாம் அவன் அதுக்கேற்ற மாதிரி அதை அட்டென்ட் பண்ணும். முதலாவதா செய்ய போற இது மனநோய் சம்பந்தமான வயலண்ட் பிஹேவியர்ஸ் உங்களோட. அப்ப என்ன நடக்கும்டா போலீஸ் வரைக்கல உங்களோட குடும்ப உறுப்பினர் ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. அப்படி இருக்கேக்கல நீங்கள் உடனே மனம் மாறிடுவீங்க. மனம் மாறி இல்ல அவர் முதல் கொஞ்சம் அக்ரஸிவா இருந்தவர் இப்ப ஓகேயா இருக்கிறாரு வந்த போலீஸையும் நீங்க திருப்பி அனுப்பி உங்களுக்கு அப்படியே என்ன சொல்றது வெண்ணத்து 2 வரைக்கும் முட்டி உடைஞ்ச கதை மாதிரி தான் போகுது. அதுக்கு பிறகு என்ன செய்யறது திருப்பி ஒரு இன்சிடென்ட் 2 வீக்ஸ்ல 1 வீக்ல நடக்கும். அப்பேக்கு நீங்க கால் பண்ணிக்கல அவங்களோட கேள்வி இப்போ ஓகேயா இருக்கிறீங்களா என்ன நடக்கும்னு சொல்லிக்கல அவங்களுக்கு ஏற்கனவே நீங்க கால் பண்ணீங்க அது ஒரு நீங்களே அந்த கோல்ல இருந்து வித்ட்ரோ பண்ண மாதிரி அவங்களோட ரெக்கார்ட்ல போட்டிருப்பாங்க. அந்த 2ஆம் தரம் கோல் 3ஆம் தரம் கோலை சீரியஸா எடுப்பாங்களோன்றது ஐமிச்சம். அதுக்காக அவங்க எல்லா கோல்ஸையும் எல்லா எமர்ஜென்சி சிச்சுவேஷனையும் அவங்க இண்டிவிஜுவலா தான் பாக்குறதுக்கு ட்ரைனிங் இருக்குது. ஆனா மனம் தானே. அப்ப அவங்க சில வழியில உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை சீரியஸா எடுக்காம போறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். உண்மையாவே ஒரு கன்சர்ன் இருக்குன்னு நீங்க இன்றைக்கு அதாவது எங்கட தமிழ் கம்யூனிட்டியில நீங்கள் 911 அடிச்சு கால் பண்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே உங்களோட எக்ஸ்ட்ரீம் அதாவது உங்களோட கடைசி பொறுமையையும் இழந்து மாத கணக்கில் ஆகுதுன்னு அர்த்தம். நான் சொல்ற எவ்வளவு பேருக்கு விளங்குதுன்னு யோசிச்சு கொள்ளுங்க. நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி 911க்கு அடிக்கிறீங்களா இருந்தா நான் வெறுட்டுறதுக்காக அவர் காசுதாரார் இல்ல அது ஒரு படியா சொல்லும். அப்படியே நடக்கிறபடியா நான் அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அவர் காசுதாரார் இல்ல சொல்லு கேட்கிறாரு இல்ல நேரத்துக்கு விட்ட வாராரு இல்ல குடிச்சு போட்டு வாராரு இவருக்கு ஒரு விளையாட்டு காட்டத்தான் மனு வெறுட்டுறதுக்காக கோல் பண்ற ஆக்களை பற்றி நான் கதைக்கல. உண்மையாவே உங்களுக்கு உங்களோட சேஃப்டி கன்சர்ன் இருக்குது அண்ட் நீங்கள் 911க்கு அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி 2 months லேட் தான் அர்த்தம். இந்த அடிச்ச கோலை டைலூட் பண்ணாதீங்க. சீரியஸா அந்த கோலை ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ணால் போலீஸை எமர்ஜென்சிக்கு கொண்டு வந்தால் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ஒரு எமர்ஜென்சி டாக்டர் தான் இருப்பார். சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறது சரியான குறைவு பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அதை நீங்க கூட்டி கொண்டு போகல உங்களோட டாக்டர் இருக்கிற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டி கொண்டு போக மாட்டாங்க. நீங்கள் உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டி கொண்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பேஷண்ட் ஒரு ஆள் வயலண்டா பிஹேவ் பண்றாரு நான் சென்டினரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஏஜாக்ஸ்ல இருக்கிறீங்களன்னு சொன்னால் உங்களை ஏஜாக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டி கொண்டு போவாங்க. நீங்கள் சண்டை பிடிக்கல அதுங்களோட டாக்டர் அங்கதான் இருக்கிறார் கூட்டி கொண்டு போவோம். ஆனால் முதல்ல என்னன்னு சொல்ல எமர்ஜென்சி இஸ் அன் எமர்ஜென்சி எங்க கிட்ட இருக்குமோ அங்க கூட்டி கொண்டு போய் அசஸ் பண்றதுதான் முக்கியம். அது என்ன எமர்ஜென்சில வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன மிஸ் பண்றோம்னு சொன்னால் இப்படி கூட்டி கொண்டு போய்க்கல அவரை கூட்டி கொண்டு போயிட்டாங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போறேன்னு பாராமெடிக்ஸோ யாரோ சொல்லுவி நமக்கு பிளீஸ் கார்லயோ ஏதோ ஒரு வழியில நீங்களும் போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் என்ன நடந்ததுன்றதை விளங்கப்படுத்துறது கட்டாயம் முக்கியம். கணக்க வயலன்ஸ் பிஹேவ் பண்ற ஆக்கள் அவையின் சர்க்கம்ஸ்டான்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கல அவையிலே ஒரு 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 ஷாக்கான சிச்சுவேஷனுக்கு போவினோம். சில வழியில அவைக்கு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம்.
அல்லது அவையில் ஒரு வேற என்வாயன்மெண்ட்ல ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்ல பெட்டரா பிஹேவ் பண்ணலாம். அப்படி பார பட்சத்துல அதுல பாக்குற கிரைசிஸ் ஒர்க்கரோ அல்லது டாக்டரோ நேர்கழி நீர் வயலண்டா பிஹேவ் பண்ணிடுறா, அடிச்ச நீரா இதுவும் செய்த நீரா இல்லையென்று சொல்ல போயினோம். ஒரு 2-3 hours 6 hours எமர்ஜென்சில வெயிட் பண்ணி தான் டாக்டரை பார்க்க போயினான். அந்த பாக்குற டைம்ல அவர் அமைதியா பேசாம இருப்பார். அப்ப உண்டு இல்லையென்று போட்டு வீட்டை வந்து சேர்ந்துருக்கு. என்னன்னு சொன்னா அது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். அவையில உங்களுக்கு கால் பண்ணிக்க சில வழியில உங்களோட போன் வேலை செய்யாம இருக்கு. நீங்க யாரோடைய போன்ல கதைச்சு கொண்டு இருப்பீங்களா, அவங்க உங்களுக்கு திருப்பி ஒருத்தரும் கால் பண்ண போறது. இதெல்லாம் சரிபிழை என்றதை தாண்டி இதெல்லாம் எங்களோட சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனையான விஷயங்கள். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் பலியாகாம நீங்கள் ப்ரோஆக்டிவா இருங்கோன்றதுக்காகத்தான் சொல்றேன். உங்களுக்கு கதைக்க பிரச்சனை என்று சொன்னால் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற பட்சத்துல உங்களோட வீட்டுல இருக்கிற ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளையோ அல்லது தெரிஞ்ச ஆக்களோட இங்கிலீஷ்ல இந்த பிரச்சனைகளை என்னென்று எழுதி எடுங்கோ, ஒரு பேப்பர்ல எழுதுங்கோ. இத்தனை நாளா என்னென்ன பிரச்சனை இருக்கு, இப்படி பிஹேவ் பண்ற. அப்ப சில பேராமெடிக்ஸ் போய்க்கு உங்களுக்கு நீங்க கால் பண்ற டைம்ல அட்லீஸ்ட் அதையாவது அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க கொண்டு வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல கொடுப்பாங்க. அப்ப இந்த கம்யூனிகேஷன் கேப் பண்றது, இந்த பிரச்சனையை அந்த எடுத்த ஹேரியத்தை சரியா கொண்டு போறதுக்குரிய அந்த சில ஸ்டெப்ஸ்களை நாங்க மிஸ் பண்றதாலதான் ஆஸ்பத்திரியில அனுப்புனா உடனே விட்டுடுறாங்க. சும்மா இருந்து வச்சு பார்த்துட்டு விட்டுறாங்க. எவ்வளவு பிரச்சனைக்கு கஷ்டப்பட்டு ஃபார்ம் 2 எடுத்து கொண்டு போனா அடுத்த நாள் வீட்டை விட்டுறீங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். என்னென்று சொன்னால் மிஸ்கம்யூனிகேஷன். இந்த நாட்டு சட்டத்திட்டம் சரியான வித்தியாசம். எவிடன்ஸ் இல்லாம ஒன்றுமே செய்யலாம். மிஞ்சி போனா 72 மணித்தியாகும். அப்ப நாங்க சிஸ்டத்தை பிளேம் பண்றதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆட்களை பிளேம் பண்றதை விட்டுட்டு அதுக்காகவே சரியா இருக்குன்னு நான் சொல்ல வரையில they are trying their best. as a family member நாங்கள் are we trying our best என்றதான் நாங்க எங்கள்கிட்ட கேட்போம். மற்றது ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் அவையில் வந்து இருக்கிற பட்சத்துல ப்ளீஸ் அவை ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். எப்படி ஒரு நெஞ்சுனோ வந்து ஹாஸ்பிட்டல்ல மறைக்கிறோமோ அல்லது நிமோனியா வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ஆன்டிபயோட்டிக் ஏத்தினமோ அல்லது சுகர் கூடி ஹாஸ்பிட்டல் ஐசியூல மறைக்கணுமோ, எப்படி நாங்கள் ஒரு உடல் வருத்தத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல மறைக்கிறோமோ அதே மாதிரி தான் மன வருத்தத்துக்கு கோர்ட்ல மறைக்கணும். எப்படி மெடிக்கல் வார்ட் 9ஆம் மாடியில எப்படி இருக்குதோ அப்படித்தான் 10ஆம் மாடியில சைக்காட்ரிக் வார்டும் இருக்கு. சைக்காட்ரிக் வார்ட்ல இருக்கிற 40 பெட்ல ஒவ்வொரு பெட்டும் சங்கிலியால கட்டி இல்லை. இப்படி ஒரு மாய தோற்றப்பாடை நாங்க எங்களுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பெட்டும் சங்கிலியால கட்டி மூலையில வச்சு செக்யூரிட்டி காட்டும் போலீஸும் பக்கத்துல நின்று கொண்டு இவையில நாங்கள் போஸ்ட் பண்ணி ஊசி மருந்து குத்துற மாதிரி ஒரு மாய தோற்றப்பாடை நாங்க இருக்கிற எல்லாருமே எங்களோட மனதுல உருவாக்கி Is recording in progress or allow? ஆரோடேக்ல கதைக்கிறீங்க. ஓகே, தேங்க்ஸ். அப்ப அப்படி இல்லை. இது சாதாரண ஒரு ஓட். இந்த ஓட்ல அவையவைண்ட தன்மைகளுக்கு ஏத்த மாதிரி வருத்தத்துக்கு ஏத்த மாதிரி அவையில எப்படி கேட்டகரைஸ் பண்றன்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ உண்மையாவே வயலண்டா இருக்கிறவரை அவற்ற சேஃப்டிக்காகவும் மெட்டாக்கண்ட சேஃப்டிக்காகவும் சைக்காட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட் இப்ப ஒரு மெடிக்கல் ஐசியூ இருக்குதானே, ஐசியூ வந்து நாங்க கதைக்கிறது தானே, அது மாதிரி சைக்காட்ரிக் ஐசியூ பிஐசியூ வந்து சொல்றது சைக்காட்ரிக் யூனிட்ல அதுக்குள்ள வச்சிருக்கேன். அதுக்குள்ள வச்சிருக்கேக்கல அது 24 மணித்தியாலும் மானிட்டர் பண்ணி நம்ம எப்படி பிஹேவ் பண்ணி அதுக்குள்ள இருக்கேக்க தெரியும் இவை எப்படி வயலண்டா இருக்கணும். என்ன நான் டாக்டரா இருக்கிற என்ன நோக்கி வயலண்டா வந்த சம்பவங்கள் இன்றைக்கு காலமா மட்டும் நடந்திருக்கு. வயலண்ட் என்ற விஷயத்த நாங்க அன்றாடம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல எங்களுக்கு இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதால நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு ட்ரை பண்றோமே தவிர இந்த வயலன்ஸ் ரிஸ்க் இருக்கு. எத்தனையோ டாக்டர்ஸ் மேல எத்தனையோ நர்சஸ் மேல கிட்டடியில கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டடியில இல்ல 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முதல் இன்னொரு ப்ரொவின்ஸ்ல ஒரு ஃபேமிலி டாக்டரை அசால்ட் பண்ணி மர்டர் பண்ண சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்படி எல்லாருக்குமே இந்த ரிஸ்க் இருக்கு. அப்ப ஆனா ஹாஸ்பிட்டல்ல இப்ப இவையை நாங்கள் மறைச்சு இவையில் இந்த பிஹேவியர்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய இந்த வயலன்ஸ் ரிஸ்க் 10 மடங்கா குறை. அதாவது ஒரு சமுதாயத்துல வருத்தம் இல்லாம வயலண்டா இருக்கிறவருக்கு வேற வழி இல்ல, ஜெயில தான் தூக்கி போடணும். அந்த சொன்ன மாதிரி திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டி ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அவரா பார்த்து ஜெயில் டைம் தண்டனை அனுபவிச்சு நான் புது மனுஷனா வழியில வாரன்னு ரீஹேப் பண்ணி வந்தால் அவர்ல மாற்றம் இருக்குமே தவிர அந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி இருக்கிறவர்
ஆனால் சைக்காட்ரிக் வருத்தம் இருக்கிறாள் வயலண்டா பிஹேவ் பண்ணிக்க அவருக்கு நாங்க சரியான முறையில வைத்தியம் செய்தால் அவற்ற வாழ்க்கையை நீங்க அவருக்கே திருப்பி கொடுத்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்குள்ள திருப்பி எடுத்ததா போகும். ஆனால் நாங்கள் அவருக்கு வைத்தியம் செய்யாததாங்க அவற்ற வாழ்க்கையும் போய் உங்களோட வாழ்க்கையும் போய் எத்தனையோ வயலண்டான ஆட்கள் தங்களை குடும்ப உறுப்பினருக்கு அவரோட வயலண்டா பிஹேவ் பண்ணி தங்களை தாயங்களே மாய்க்கிற சந்தர்ப்பம் இருக்கு. எனக்கு இன்றைக்கும் ஒரு பேஷண்ட் எனக்கு சொல்றார், இது ஒன்றுமே வேலை செய்யல, இது சைக்கோசிஸ் சிம்டம்ஸ் இருக்குது, இது ஒன்றும் செய்யாட்டி பேசாம நான் இருக்கிறவவையும் குத்தி போட்டு என்னையும் குத்திட்டு போயிடுவோம். இன்றைக்கு இப்படியான ஸ்டேட்மெண்ட விடினமோ ப்ளீஸ் டூ நாட் டேக் இட் ஈஸி. நாங்க சும்மா சொல்றதானே என்ன உள்ளத்துல இருந்தா தானே வாயில பெறமன்ற மாதிரி இங்க அவற்ற சைக்கோசிஸ்ல அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதாலதான் அந்த வேர்ட்ஸ் வழியில வருது. நீங்க சும்மா இப்படி சொல்ற அவரை இப்ப எல்லாத்துக்கும் நிறைவேறுதுன்னு சொல்ற ஆக்களும் இருக்கலாம், அது வேற. இது அப்படி கதைக்கால் அப்படி நெகட்டிவா இருக்கிறாள், அப்படி பெசிமிஸ்டா இருக்கிறவர் இப்ப கொஞ்ச காலமா இதுக்கு பேசாம எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லையான்னு கதைச்சார். உங்களுக்கு வேற அலுவல் இல்ல, சும்மா விசக்கதையில் கதைக்காம சும்மா இருங்கோன்னு சொல்லி ஷட் டவுன் பண்ணாதீங்கோ. ஸோ நான் எங்கேயோ கதைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இப்ப நான் கதைக்கிற விஷயங்கள் நாங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ள கண்டுகொள்ளாத, அதை நாங்கள் உதாசீனப்படுத்தி மினிமைஸ் பண்ற விஷயங்கள் பாரதூரமா எப்படி முடியுதுன்ற விஷயத்தை தான் நான் கதைக்க தொடங்கினேன். இத நீங்க சரியான முறையில மனநோய் இருக்கிறவரோ அல்லது சப்ஸ்டன்ஸ் யூஸ் அடிக்ஷன்ஸ் இருக்கிறவருக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே அதை நீங்க சீரியஸா எடுத்து அவருக்கு வைத்தியத்துக்கு கொண்டு வரைக்கல அவருடைய வாழ்க்கை, அவற்ற தலைமுறை, உங்களோட வாழ்க்கை, உங்களை சுத்தி இருக்கிற சமூகம் எல்லாமே நன்மை பெறுது. இப்ப யோசிச்சு பாருங்கோ, அண்மையில நடந்த இறப்புகளோ அல்லது எங்கட இத்தனை ஆண்டாண்டு காலமா மனநோயோ சப்ஸ்டன்ஸ் யூஸ் சம்பந்தமா நடக்கிற வயலண்ட் பிஹேவியர்ஸ், கொலைகள், மற்றது அக்ரஷன் என்று சொல்ற விஷயங்களை பார்க்கல. இப்ப மட்டும் நாங்கள் பொத்தி வச்சு என்ன நடந்திருக்கு நியூஸ்லயும் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் இதை பற்றி நாங்க கதைக்கிறோம் தானே, படத்தோட கதைக்கிறோம், எல்லார பற்றியும் தெரியுது. அதுக்கு பிறகு நாங்கள் காது மூக்கு கண் காது எல்லாம் வடிவா வச்சு கதைக்கிறத விட ஆரம்பத்திலேயே கொண்டே நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்திருந்தால் இப்படி கதைக்க வேண்டிய நிலைமை வராதல்லோ. இப்ப என்னதான் இருந்தாலும் இது ட்ரீட் பண்ணாட்டியும் வித்தியாசமான கதை வரப்போகுது, அதோட உயிர் ஆபத்து, அதன் அவுட்கம் சரியான பெண்மடங்கா நினைச்சு பார்க்கலாத அளவுக்கு இருக்கப்போ அதை நேரம் ட்ரீட் பண்ணி அதுக்கு மேல அவைகளுக்கு அந்த ட்ரீட்மெண்டாலையும் இல்ல. அதாவது சைக்காட்ரிக் வருத்தத்துல 70% ஆக்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகமாயி. அந்த 70% மருத்துவத்துல பெரிய நம்பர். இன்னும் நீங்க இவ்வளவு பெருசா எல்லாம் படிச்சும் 70% தான் சுகப்படுத்துறீங்களான்னு சொன்னா 70% ஒரு வருத்தத்தை சுகப்படுத்துறதுல பெரிய நம்பர். அப்ப 70% ஆக்கள் சுகப்படையின 30% சுகப்படுத்த இயலாது. அப்படி ஏலாட்டியும் அவை இந்த வருத்தத்தின் வீரியத்தை ஸ்டில் குறைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்க போது ஒரு ட்ரீட்மெண்ட். இப்ப மருந்துக்கு பயந்து, ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரக்சர், இன்பேஷன் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு பயந்து, இது சம்பந்தமா கதைக்க பயந்து, வீட்டுக்குள்ள நாங்கள் பொத்தி வச்சிருந்து சமுதாயத்துக்கு பயந்து, இருக்கிற மிச்ச பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போற ஆக்கள் என்று சொல்லி எல்லார பற்றியும் யோசிச்சு நாங்கள் இந்த மனநோய ஒரு பூதாகரமா மாத்தி எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் தீங்குதான் நாங்கள் செய்யறோம். இதை விட கணக்க கதைக்கோணும் மாதிரி இருக்குது. ஆனா இப்போதைக்கு நான் நான் மனதுல நான் அன்றாடம் இந்த வாழ்க்கையில பாக்குற சம்பவங்களை மையப்படுத்தி சொன்ன விஷயங்களை பற்றி சொல்லி இருக்கிறேன். இதுல கேள்வி 12 வரைக்கும் நாங்க இதை பற்றி மேற்கொண்டு கதைப்போம். நன்றி. தேங்க்யூ டாக்டர் செந்தூரன். டாக்டர் செந்தூரன் பல விஷயங்களை டச் பண்ணியிருக்காரு இன்றைக்கு. அதுல அவர் இப்போ இன்டர் ஜெனரேஷனல் ட்ரோமா, அந்த பரம்பரைய ட்ரோமா அப்படி கடத்தப்படும்ன்றதை சொல்லியிருக்கிறார். இந்த ஆல்கோஹால் பாவிச்சதால எப்படி வயலன்ஸ் கூடும், நார்மலாக ஒரு வயலன்ஸ் இருக்கிறதும் ஆல்கோஹால் பாவிச்சா அது எவ்வளோ தூரம் கூடும்ன்றதை பற்றியும் சொல்லியிருக்கிறார்.
அதை விட வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்றத வந்து வடிவாக நல்லா தெளிவாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். ஏர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன், அதாவது எவ்வளவு கெதியாக நீங்கள் அதை அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டோ அதுக்குரிய வழிமுறைகளை நாடுறீங்களோ அல்லது அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத பற்றி கண்ண நேரமாக கதைச்சவர். ஏன்னா அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அதால் அவர் அதை பற்றி வடிவாக கதைச்சிருக்கிறார். அதை விட சில பேர் வந்து இந்த செல்ஃப் டயக்னோசிஸ் போட்டுட்டு இல்லாட்டி ஒய்ஃபில் வைஃபை பற்றி ஹஸ்பண்டை பற்றி வைஃபை சும்மா டயக்னோஸை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறதையும் அதுகளும் வந்து கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். அது வெரி இம்பார்ட்டன்ட். என்று அது சில விஷயங்களை வந்து அதுக்குண்டு அதுக்கு உரிய ஆட்கள் அதுக்கு படிச்ச மட்டும்தான் செய்யணும். அதுதான் அது நடைமுறைக்கு சரியா வரும். அதை விட அந்த நடைமுறை சிக்கல்கள் கணக்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினவர். அது எப்படி இந்த இந்த மாதிரியான வருத்தத்தில் இருக்கிறவைய வந்து ஏர்லியா போய் அதை நாங்கள் நாடே இல்லையண்டா அதால எப்படி என்ன நடக்கும், அதுக்கு பிறகு வந்து இந்த சிஸ்டம் போலீஸ் எப்படி கால் பண்றது, அதுல இருந்து இந்த மாதிரி ஒன்றும் இந்த ஏர்லியா இந்த இந்த வருத்தத்தை நாடாம வருத்தத்துக்குரிய வழிமுறைகளை நாடாம இருக்கிறதால எப்படியான பாரதூரமான பிரச்சனைகள் எங்களோட சமுதாயத்துக்குள்ள வருது, அதால அந்த குடும்பங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்றதை வந்து மிகவும் சரியாகவும் நல்ல நேரம் எடுத்து எளிமையாகவும் உங்களுக்கு புரியக்கூடியவாறும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் இந்த ப்ரிவென்ஷன் அப்படின்ற வரைக்கும் இப்ப நான் வந்து சில இடங்கள்ல வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா என்னட்ட வார சில பேர் வந்து இப்ப சில கமிட்டிகள் அந்த கவர்மெண்ட் அதில் இருக்கும்போது அதுல இருந்து வார அந்த சில கேஸுகள் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட், அதாவது காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் கேஸுகள் தான் வருது. அந்த மாதிரி வாரது வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அங்கேயும் மருந்தெடுத்து அதுவும் சரி வராம வேறு இடங்களுக்கு எல்லாம் போய் எங்கவே வச்சிருக்கிறது என்ன செய்யறன்னு தெரியாத ஒரு நிலைமையில வார வைக்கத்தான் சில கமிட்டிகள் வந்து நாங்கள் இருக்கிறது வந்து அதுல ஒரு 20-30 பேர் சேர்ந்து என்ன செய்யணும், எப்படி அவைக்கு என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவெடுப்பான். அந்த நிலைமைக்கு அவ வாரதுக்கான ரீசன் வந்து நான் பல பேரை அப்படி விட்டு நோக்கினதுல இந்த ஏர்லி ப்ரிவென்ஷன் அண்ட் இன்டர்வென்ஷன் அதை செய்யாமல் அந்த சமூக பிரச்சனைகள் அந்த ஸ்டிக்மா மற்றது இவேண்ட அந்த வெக்கம் அப்படி என்று இருக்கிறதால பலதையும் பூசி மொழுகி அப்படி வச்சிருந்து ஒரு காலப்போக்கில் கடைசி நேரத்தில் அது வந்து வெளியில வந்து அவையால் ஒன்றும் செய்ய இயலாத ஒரு நிலைமையை வரைக்குள்ள தான் அந்த அப்படியான ஆக்களை கொண்டு இந்த மாதிரியான இடங்களுக்கு வரையணும். அந்த மாதிரி அவையால் ஒன்றும் செய்யலாம இருக்கைக்குள்ள சிஸ்டத்தாலேயும் ஒன்றும் செய்யலாம போய் அந்த ஒரு நிலைமை வந்து அது கட்டுக்கடங்காத ஒரு நிலைமை வந்துடும். அது மென்டல் ஹெல்த்தும் குரோனிக்கா இருக்கும், அதோட இந்த பிஹேவியரும் பயங்கரமான ஒரு குரோனிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸான நிலைமையில இருக்கு. அப்போ அப்படியான ஆட்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்கிறண்டாலோ அல்லது அவைய வச்சு பராமரிக்கிறண்டாலோ ஏதாவது அடுத்த முறையை ஒரு 2 வருஷத்துக்கு அவைக்குரிய வழிமுறைகளை செய்கிறண்டாலும் ஒவ்வொரு இந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அவ்வளோ காசு செலவழிக்குது. அது காசு மட்டும் இல்லை, இப்போ காசுன்னு பார்த்தோம்னா இப்போ 500,000 1 மில்லியன் அப்படி ஒரு ஆளுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது. இப்போ அந்த காசை வந்து நாங்கள் ஏர்லியா இப்படி வந்துச்சுனோம்னா அதை வந்து எத்தனையோ பேருக்கு அந்த காசை வச்சு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஹெல்ப் பண்ணோம்னா பல பேருக்கு இந்த வருத்தத்தை ஏர்லியாயே மாற்றக்கூடியதா இருக்கு. அப்படியான இதுகள் வந்து இது வந்து கொஞ்சம் சிஸ்டம் திங்கிங்கா கதைக்கிறேன். அப்போ அப்படியான இதுகள் வந்து எங்களோட மக்களுக்கு வந்து கொஞ்சம் விளங்கி கொள்ளணும், அதையும் நீங்கள் கொஞ்சம் மனதில் வச்சுக்கொள்ளணும். அதை நோக்கி இந்த கேள்விக்கு போக்கு முதல் இப்ப நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்க, ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல சரியா மாட்டுப்பட்டு போய் இருக்கிறீங்க, நீங்கள் வெளியால அந்த இடத்துல இருந்து வரணும், அதுக்கு வர முடியும் வாரதுக்கு நீங்க சரியா ட்ரை பண்ணி கொண்டு இருப்பீர்கள், நாள் கணக்கா எடுக்குது, சில வீக் எடுக்குது, உங்களால வர முடியும். அப்பா யாரோ ஒரு ஆள் வந்து கடவுள் மாதிரி உங்களை வந்து காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து கூட்டி கொண்டு போவேன்.
அப்படி ஒரு நிலைமை வரைக்கும் அதை இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப அதை சேம் ஃபீலிங்கை வந்து எப்படி நீங்கள் அந்த ஹெல்ப்பை வந்து இன்னொரு ஆளுக்கு பண்ணிக்கல எப்படி அவ ஃபீல் பண்ணிவினன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை தான் இந்த வல்னரபிள் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெதர் இட் இஸ் வீடு இல்லாமல் இந்த ஹோம்லெஸ் அப்படி சிச்சுவேஷன் இருக்கிறவையோ, அல்லது யூத் வந்து ரிஸ்கில் இருக்கிறவையோ, அல்லது டிராஃபிக்கிங் அந்த செக்ஸ் டிராஃபிக்கிங் அந்த அது இதான்னு சொல்லி யூத் போகிறதோ, மென்டல் ஹெல்த் பிரச்சனையில் இருக்கிறவையோ, அல்லாட்டி வேறு இந்த மாதிரியான வல்னரபிள் பாப்புலேஷன்ஸ் அவைக்கு வந்து ஒரு ஹெல்ப்பை செய்யக்குள்ள நீங்கள் அவைய வந்து அவை இருக்கிற அந்த ஒரு கஷ்டமான நிலைமையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க. அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த கம்பேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் அந்த கம்பேஷனை எங்களோட கம்யூனிட்டி வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். மோர் தேன் உங்களோட சொசைட்டல் வேல்யூஸ் அந்த அந்த என்னன்னு சொல்கிறது, சமுதாயத்தில் அந்த வெக்கம் அது இது அப்படி அந்த இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதை விட்டுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த கம்பேஷனுக்குள்ளையும் போய் அதுகளை செய்யணும்ன்றது வந்து என்னுடைய கருத்து. இதோட இதை முடிச்சு கொண்டு டாக்டர் செந்தூரன் கணக்க சொல்லியிருக்கிற அதில் கொஞ்சம் ஹேண்ட்ஸும் ரைஸ் ஆகிருக்குது. நாங்கள் இப்போ ஒவ்வொரு தடவை பார்ப்போம் இந்த கேள்விகளுக்கு ஆன்சரை அவர் தருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கம்யூனிட்டி சம்பந்தமான கேள்வியில்ண்டா நான் இருக்கிறேன், அதோட பல பேர் இதில் இருக்கிறோம். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சரை தருவோம். சிவநேசன் இருக்கிறார், அதுக்கு பிறகு நித்யா கதைங்கோ. சிவநேசன் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் டாக். எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இருவரும் சொன்ன விளக்கங்கள் எல்லோருக்கும் நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னிடம் 2 கேள்வி இருக்குது. முதலாவது கேள்வி, ஒரு மனநோயாளரை நாங்கள் கண்டுபிடித்து அவரை அவருடைய அனுமதி இல்லாமல் வைத்தியசாலைக்கு எடுத்து வர முடியாது என்று ஒரு சட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் தானாக விரும்பி வந்து அந்த வைத்தியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால்தான் வைத்தியர் அவரை ஏற்று பரிகாரம் செய்வார் என்ற ஒரு இது கேள்விப்பட்ட நான். அப்ப அவருடைய நிலையில அவருக்கு இந்த மனநோய் இருக்கென்று விளங்கிக் கொள்ள ஒரு முடியாத நிலையில தான் அவர் இருக்கிறார். இந்த அவரிடமிருந்து அனுமதி வாங்கி நாங்கள் கொண்டாந்து அவரை வைத்தியர்கிட்ட சேர்க்கிறது என்பது ஒரு முடியாத காரியம் என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படி ஒரு சட்டம் இருக்குதா? இருந்தால் அந்த நிலையை அது என்ன மாதிரி நாங்கள் அணுகலாம்? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டாக்டர் செந்தூரன் சொல்வார். சொல்லுங்க. சிவநேசன் ஐயா, நீங்கள் இந்த கேள்வி எல்லாருக்குமா கேட்டு எனக்கு வடிவா தெரியும். நீங்கள் சொல்றது சரி. அதாவது வைத்தியம்ன்றது எந்த வைத்தியம் என்றான அந்த தனிநபருடைய அனுமதி இல்லாம செய்ய இயலாது. ஆனால் மனநோய் அதிகமா இருக்கிறவரை வைத்தியசாலைக்கு அவற்றை அனுமதி இல்லாம கொண்டு வரதுக்கு 3 வழி இருக்கு. ஒரு வழி 911 கால் பண்றது. 911 கால் பண்ணி இவர் அதை 3 காரணத்துல ஏதாவது ஒரு காரணத்தை நாங்கள் எங்களால ஏழுமான அளவுக்கு விளக்கமா அதுல வர ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்கிட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்கிட்ட சொல்லணும். ஒன்று, இவர் தன்னைத்தானே தாக்குறதுக்குரிய எந்த கன்சர்ன்ஸ் எங்களுக்கு இருக்குதா, சூசைட் சம்பந்தமா, செல்ஃப் ஹார்ம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இல்ல இவர் வயலண்டா பிஹேவ் பண்றார், இல்ல இவற்ற மனநோயால இவர் தன்னைத்தானே கவனிக்காம, சாப்பிடாம, நித்திர கொள்ளாம, தன் உடம்ப கவனிக்காம. இப்ப கணக்க மனநோய் இருக்கிறாக்கள் 30-40 பவுண்ட்ஸ் ஒன்று 2 பேரும் வெயிட் குறைவின. அவன் ரூமுக்குள்ள போக இயலாது, குளிச்சு மாத கணக்கா ஆகும், நித்திர கொள்ளாயினம், தங்களோட உடல்ல கவனிக்காயினம், வேற டயபெட்டிஸ் ஹார்ட் வருத்தம் இருக்கிறார்கள், அதுக்குரிய மருந்துகளை போடாயினம். அப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல அவர் தங்களை தாங்களே நெக்லெக்ட் பண்ணினம், கவனிக்காம இருக்கணும் என்ற கேட்டகரியில அவர் வருவினம். இப்போ ஒன்று சூசைடல் எண்ணங்கள் இருக்குதா, வயலண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குதா, அல்லது சீரியஸ் இம்பேர்மெண்ட், செல்ஃப் இம்பேர்மெண்ட் இருக்குதா. இப்படி இருக்கிற பட்சத்துல 911க்கு நீங்க கால் பண்ணி சொல்ற பட்சத்துல அவையில் ஆட்டோமேட்டிக்கா அவற்றை அனுமதி இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம்.
ரெண்டாவது, இந்த நபர் ஃபேமிலி டாக்டர்கிட்ட வார பட்சத்துல, அதாவது ஒரு டாக்டர்கிட்ட வார பட்சத்துல, அப்படி வார பட்சத்துல அவரை அந்த டாக்டர் ஃபார்ம் 1 ஒன்று இருக்குது. இந்த ஒரு ஃபார்மை டாக்டர் கம்ப்ளீட் பண்ணி அவற்ற அனுமதி இல்லாம போலீஸை கூப்பிட்டு வைத்தியசாலைக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறது ரெண்டாவது வழி. இதை நாங்கள் பிரைமரி கேர்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் மேலும் அதை சரியான முறையில அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பயன்படுத்துவினம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மூன்றாவது, ஃபார்ம் 2 என்று சொல்றது. ஃபார்ம் 1, ஃபார்ம் 2. ஃபார்ம் 2ன்றது நாங்கள் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், எங்களை ஊர்ல ஜேபி என்று சொல்ற மாதிரி இங்க ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் இருக்குன்னா கோர்ட் ரூமுக்குள்ள இருப்பேன். முந்தி ஓடனே கிளிண்டல் இருந்தது, இப்ப அங்க இல்ல, டவுன் டவுனுக்கு தான் போகணும்னு கேள்விப்படுறேன். அங்க போய் அது நீங்கள் குடும்ப உறுப்பினரா இருக்கணும்னு கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், அல்லது தெரிஞ்ச ஆளா கூட இருக்கலாம். இப்படி இந்த நபரால அவருக்கு இந்த 3 கிரைட்டீரியா, சூசைட், வயலன்ஸ், சீரியஸ் பிசிக்கல் இம்பேர்மெண்ட், இந்த கிரைட்டீரியா இருக்கிற பட்சத்தில் இவரால பாதிப்பு எனக்கு இருக்குன்னு ஒரு கன்சர்ன் சிட்டிசனா நான் நினைக்கிறேன்னு சொன்னா அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் ஒரு ஃபார்ம் ஒன்று சைன் பண்ணுவார். சைன் பண்ணி போலீஸை கால் பண்ணி அவரை ஆஸ்பத்திரிக்கு திருப்பி கொண்டு போவார். அப்ப ஒரு வகையில எஸ், இந்த நாட்டுல சட்டத்திட்டம் ஒரு தனிநபருண்ட அனுமதி இல்லாம வைத்தியம் செய்ய இயலாம இருக்குதுன்றது நீங்க சொல்றது சரி. அதையும் மீறி வழிமுறைகள் அவையில ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரதுக்கு இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு அவை வந்ததுக்கு பிறகு அவையில ஹாஸ்பிட்டல்ல மறைச்சு வச்சிருக்கீங்கள அவருடைய அனுமதி இல்லாம ட்ரீட்மெண்ட் செய்ய இயலாது. அதே நேரத்துல அவருக்கு அவர்கிட்ட வைத்தியம் சம்பந்தமான முடிவெடுக்க தகுதி இல்லை என்று ஒரு டாக்டர் சர்டிஃபை பண்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி அந்த ப்ரொசீஜர்ல அவர்கிட்ட குடும்ப உறுப்பினர், அடுத்த குடும்ப உறுப்பினர்டா ஒரு கல்யாணம் கட்டின ஒரு ஆளுக்கு மனைவிதான் அந்த டிசிஷன் மேக்கர். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஹயராக்கி இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகள் சகோதரங்கள் பேர பிள்ளைகள் என்று அந்த ஹயராக்கி இருக்குது. ஒரு குடும்ப உறுப்பினருமே இல்லாத பட்சத்துல பப்ளிக் கார்டியன் அண்ட் ட்ரஸ்டி என்று சொல்லி அரசாங்கத்தினால நியமப்பட்ட ஒரு ஆள் ஒரு அமைப்பு இருக்குது. அவையல் மூலமா இவற்றை அனுமதி இல்லாம ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு வழிவகை இருக்கு. சொல்லுங்க. இதுல அந்த போலீஸ்கிட்ட வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு நீங்கள் போய் ஜேபி என்ற செக்ஷன், நீங்கள் கோர்ட்டுக்கு போகிற இல்லை, கோர்ட்டில் தான் ஒரு பகுதியில் இருக்குது இந்த ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் என்ற பகுதி. அது எங்களுக்கு துரதிருஷ்டவசம் இங்கே ஸ்காப்ரோவில் இருக்கிற ஆக்களுக்கு ஸ்காப்ரோ விட்டுட்டு இப்போ அது அங்கே ஆமரை 10 ஆமரையில் போயிட்டுது. அப்போ அங்கே எடுக்கிற அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அந்த பேப்பர் வந்து ஜட்ஜ் வந்து உங்கள்கிட்ட தான் தருவார் திருப்பி. அதை நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு கிட்ட உள்ள எங்கே உங்களுடைய பேஷண்ட் இருக்கிறாரோ அவருக்கு கிட்ட உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுக்க வேணும். மற்றது நீங்கள் நினைக்கிற போலே அவர்கள் கூட்டி கொண்டு போய் கேமேஜுக்கு கொண்டு போவார்கள், அல்லது ஏஜாக்ஸுக்கு கொண்டு போவார்கள் இல்லை. எங்கே தங்களுக்கு கிட்ட வைத்தியசாலை இருக்குது, எங்கே இந்த மனநோயாளருக்குரிய வைத்தியம் நடக்குதோ அதுக்கு தான் கொண்டு போய் விடுவார்கள். அப்படியான நிலைமை தான் அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் செய்கிற அந்த ரெண்டாவது அந்த ஃபார்ம் 2ன்றது. அதை நான் பிழை என்று சொல்றதா சரி என்று சொல்றதான்றது அப்பாற்பட்ட விஷயம். என்னன்னு சொன்னா என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அது அவண்ட குடும்பம், அவண்ட பர்சனல் லைஃப். அப்ப அதை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களோட ஷேர் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. அது நாங்களும் எங்களோட எல்லா விஷயத்தையும் எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறது இல்லைன்னு. அதே நேரத்துல இப்ப நீங்க இதை கதைக்க வேண்டிய விஷயம் வருத்தம் இருக்கா இல்லையானது. இப்ப இன்றைக்கு நீங்க ஃப்ரெண்டோட போய் கதைக்கிறீங்கன்னு சொன்னா நான் இதைத்தான் கதைப்பேன். இதை நாங்க ஒரு ரிஹர்சலா பார்த்தால் இப்படி இவர் வந்தவர், டாக்டர் வந்தவர் இப்படி சொல்றாரு, இப்படி சைக்காட்ரிக் வருத்தம் இருக்கிற ஆக்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இவ பிழையான ஆக்கள் இல்ல, கூடாத ஆக்கள் இல்ல, கரெக்டர் பிழையான ஆக்கள் இல்ல, இது ஒரு வருத்தம், எல்லா வருத்தம் மாறி இப்ப இவைக்கு நாங்க சரியான முறையில ட்ரீட்மெண்ட் செய்தா இவையில எல்லாம் மாறி நார்மலான ஆக்கள் மாதிரி இருப்பினும். அப்ப ஆனா இது ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு கொண்டு போறது கஷ்டம். அட்லீஸ்ட் சரி அதுக்குத்தான் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னாலும் தச்சேலா வயலண்டா, இந்த வயலண்ட்ன்றது ஒரே நாள்ல அக்ரஸிவா மாற போறது இல்லை, சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துதான் மாறப்போகுது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அதுக்கு நீங்கள் அதை இக்னோர் பண்ணாம அந்த டைம்ல கதையுமோ அந்த டைம்ல எப்படியாவது இவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பத்துல இழுத்து கொண்டு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு நாட்டில் நடக்கிற மாதிரி வேற பிரச்சனைகள் நடக்காம தப்பிக்கொள்ளலாம். ஏன்டா இப்ப உதாரணத்துக்கு நீங்க PSW வேலை செய்யறன்னு சொல்றீங்க. பேர் பெற்றார் இந்த தாங்கனா துயரத்தை மனதுக்குள்ள அடைச்சு கொண்டு வேலைக்கு பின்னுக்கு ஓடி ஒளிகிற பெற்றோர் தான் எங்களோட குடும்பத்துல கூட, எங்களோட கல்ச்சர்ல வேலைக்கு பின்னுக்கு ஓடி வேலை பார்த்தா டபுள் ஷிஃப்ட் அடிப்பினா. ஆனா உண்மையாவைக்கு வேலை செய்யணுமா தேவை இருக்காண்டா கூட இருக்காது. இதை என்னண்டு ப்ரோசஸ் பண்றேன்னு தெரியாம மேனுவலா ஓடிக்கொண்டிருக்கேன்.
அதே அவைக்கு பிற்காலத்துல மனதுக்கு பாதிப்பா இருக்கும். இளம் இருக்கைக்குல உஷாரா இருக்கைக்குல எல்லாம் ஓகே, கொஞ்சம் உடம்பு தளர்ந்து போய்க்குதான் அது பிற அவைக்கு அது மன பாதிப்பா வரப்போ. இதுகளை நீங்க மனம் திறந்து அவோட கதைக்கலாம். இப்ப முடமான பற்றி கதைக்கலையாப்பா, இப்படி இதை பற்றி இவே கதைக்கணும், இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, யாரா இருந்தாலும் இது பாதிப்பு இருக்குது, அதுக்காக பிள்ளை கிரிமினலும் இல்லை, ஜெயிலுக்குள்ளேயும் கொண்டே போட போறது இல்லை, கோர்ட் கேஸும் போறது இல்லை, ஒருக்கா போய் கதைச்சு பாக்குறது ஓமண்டா சரி, அப்படி இல்லாடி அட்லீஸ்ட் நாமங்கட மன திருப்பி காட்டிட்ட மண்ட மாதிரி இருக்குதான். சாத்திர நம்பிக்கை இருக்க இல்லையோன்னு சாத்திரிகிட்ட போறேன் இல்லையா, கோயில்ல பூசை காட்டுறேன் இல்லையா, அது சரி பிள்ளைன்னு சொல்லல, அது ஒவ்வொருத்தட்டு இது அப்படி இது ஒரு விஞ்ஞான முறையா இருக்கிற விஷயத்தை அதையும் நாங்க ட்ரை பண்ணி பாக்குறதுல பிள்ளை இல்ல. ஒருத்தரை நன்றி ஃபோர்ஸ் நான் பண்ணி ட்ரை பண்ணி கையில பார்க்குறேன் அவட. செய்யறேன் பாய். இப்ப நீங்க என்னட்ட கிளினிக்கு வரன்றதுக்கா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு மருந்து தரையலாம். நான் உங்களுக்கு விஷயம் நல்லது கெட்டதை சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் டிசிஷன் உங்களோட தானே. ஓகே, ட்ரை யுவர் பெஸ்ட். எனவே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மற்ற இப்படியானதுக்கு நான் அவள் அடிக்கடி சொல்றேன், நான் உங்களோட கணக்க ஒர்க் ஷாப்புக்கு நான் வரைக்கும் கேட்பேன், வேலைன்னு தான் சொல்லுவா. அப்ப அப்படி வேலைக்கு போய் பிள்ளைகளை கவனியாம இருந்தா அதுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுதானே அவருக்கு. அவருக்கு எனக்கு கூட வசதியா இருக்கும் என்ன வீட்டு இருந்து பாவிக்கிறதுக்கும். அப்படியான பிரச்சனை இருக்குது. எனவே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அவரோட என்னடா கேட்டப்ப டாக்டர் செந்துரோட நம்பரை வேண்டி தந்தா தான் கதைக்கிறேன். அவர் நேர கதைக்கிறான், நான் ஃபேமிலி டாக்டர்களாக தான் போகிறேன். அப்படித்தான் சிஸ்டம். நான் இதை மீட்டிங் வந்துக்கிறேன்னு சொல்லி அவர் நான் கேட்டு பார்க்க இயலாது. இதுக்கு நான் கதைக்கிறேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் கதைக்கையில. நான் அவரோட அது தவிர இது சம்பந்தமா யூடியூப் வீடியோஸ் இருக்குது, தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. இப்ப கேமேஜ் வெப்சைட்ல இப்ப வசந்தம் டிரான்ஸ்லேட் பண்ணி சில மேனுவல்ஸ் இருக்குது, வருத்தங்களை பற்றி தமிழ்ல இருக்குது. CMHA வெப்சைட்ஸ் இருக்குது. இது சம்பந்தமா என்ன மாதிரி ரிசோர்சஸ்ன்றது என்னை விட பார்வதி ஆண்டிக்கு இங்க இருக்கிற மென்டல் ஹெல்த் ஒர்க்கர்ஸு கூட தெரியும், ராஜினிக்கு தெரியும். இது சம்பந்தமா தமிழ்ல நீங்க எடுக்கிறது கூட எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. பேசாம ஒருத்தருக்குன்னு சொல்லாம நீங்க வீட்டுல இருந்து நீங்க வாட்சி பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் நான் கேட்கிறேன் பார்வதி ஆண்டியோ ராஜினியோ அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்கெங்க இருக்குதுன்றதை பற்றி. தேங்க்ஸ். இது எனக்கு தெரியும், நான் கப்புக்கு போடுறேன், நாங்க வசந்ததும் மெம்பரா இருக்கிறேன், சோஷியல் ஒர்க்கர் நானும். அதோட நானே பார்வதி ஆண்டி நம்பரை கொடுத்து செய்ய பார்ப்பேன். நான் பார்வதி ஆண்டிக்கு அதுங்களை கூட்டிட்டு கொண்டு போகணும்னா இந்த இதுல வந்து அந்த ஃப்ரெட் விக்டர் சென்டர் இருக்குது. நீங்க ஸ்காப்ரோல இருக்கிற ஆட்களுக்கு ஹப் இருக்குது. அந்த ஹப்புக்குள்ள வந்து 2 நாள் அவையால் வந்து இப்படியான ஆட்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி, அதாவது எல்லாம் அவைகளுக்கு அறிவுறுத்தல் மாதிரி ஒன்று செய்வினோம். ஆனா அவையல் என்ற கிளையன்ட்ஸ் அல்ல, யாரும் அங்க போகலாம், அவைய பேரோ எதுவும் அங்கு பதிஞ்சு வைக்கப்பட மாட்டாது. ஆனா அவைகளுக்கு தேவையான விஷயங்கள் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போகலாம், போகாம விடலாம், நீங்க நேர போகலாம், யாரும் போகலாம், நேரே போகலாம். 2 மணித்தியாலம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில பின்னேரத்துல இருக்குது, வெள்ளிக்கிழமையில காலமையில 10, 12, மற்றது முதலம் 1 மணியிலேருந்து 3 மணி வரையும் வெள்ளிக்கிழமை. அந்த நேரம் யாரும் போகலாம், தட்டுங்கள் திறக்கப்படும். அங்கே அவர்கள் உங்களுக்கு உரிய உதவிகளை செய்வார்கள். அதாவது நேரடியாக எதையும் செய்வதில்லை, உள்ள விவரங்களை அவர்கள் தந்து உங்களை வழி நடத்தி விடுவார்கள். இப்போ சிலருக்கு வந்து அக்சஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல தான் அவைகளை ஃபோம் வந்து நிரப்பி அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி ஒரு கேஸ் மேனேஜர் எடுக்கணும். அந்த கேஸ் மேனேஜர் தான் அவைகளை வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள். எங்கே கொண்டு போகணும், எப்படி சைக்காட்ரிஸ்ட்டை போகலாம், எப்படி மெல்ல மெல்ல இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டு வரலாம் போன்ற விஷயங்களை நன்றாக அவர்கள் அறிந்தவர்கள். அப்போ அவர்கள் வந்து நேரடியாக டாக்டர்கிட்ட கொண்டு போவின மண்டி இல்லை, அந்த அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்தக்கூடிய ஆட்கள். ஆகவே அந்த அக்சஸ் பாயிண்ட்ல இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு அதுக்கு ஒரு ஆளை எடுக்கலாம். அது கூட அந்த கிளையண்ட் வந்து ஓமென்று சொல்லணும், எல்லாருக்கும் அக்சஸ் பாயிண்ட் தலையிட மாட்டுது. சரி, நன்றி பார்வதினி. நான் அவட கதைச்சிட்டு ஃபேமிலி டாக்டருக்குள்ள பார்க்கறது சொல்லுவேன். அதே நேரம் இன்னொன்று இருக்கு, இப்போ இப்படியான ஆக்களுக்கு இது ரிலிஜியஸ் வாய்ஸா அப்படி எதுவும் ட்ரைனிங் எதுவும் கொடுக்கணும் அப்படி போறேன்னு சொல்றா, அது எனக்கு விளங்கிட்டு. அவ சிஸ் நான் ஆர்சி, அவ கிறிஸ்டியன் லேடி தான். அப்படி எதுவும் அவைகளுக்கு அப்படி எதுவும் ட்ரைனிங் மாதிரி அப்படியான ஆக்களுக்கு எதுவும் இருக்குதான்றது எனக்கு தெரியல. இதுல நான் ஒரு ஹிந்து, எங்கட சமயத்துல மனநலம் சம்பந்தமான ஒரு கட்டமைப்பு இல்லாத சரியான ஒரு வருத்தம். அதே நேரத்துல கிறிஸ்டியானிட்டியில பாஸ்டர்ஸுக்கு பேசிக் மென்டல் ஹெல்த் ட்ரைனிங் இருக்குது. அவைகளுக்கான பாஸ்டர்ஸ் ஃபேமிலி கவுன்சிலர்ஸா இருக்கீங்க.
அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஒரு பிள்ளைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது, அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு ரெகுலரா போற பிள்ளையா இருக்கிற பட்சத்துல, அது எந்த சமயமா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் அந்த மூலமாவது அந்த டோரை ஓப்பன் பண்றது பிள்ளை இல்லை. எந்த ஒரு பாஸ்டருமே, எந்த ஒரு இமாமுமே, எந்த ஒரு ஐயாவுமே ட்ரீட்மெண்ட் செய்யாதீங்கன்னு சொல்ல போறது இல்லை. எனக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸ் பேஷண்ட்ஸை கொண்டு வந்திருக்கணும், எத்தனையோ வேற மத குருமார் பேஷண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கணும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்கள், சரியான முறையில கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்கள், விஞ்ஞானத்துக்கும் ஒத்துக்கொண்டுதான் வைத்தியம் செய்யணும். ஒரு நாளும் அதை பிள்ளையா அந்த பிள்ளை நடத்தப்படுறதுக்கான சந்தர்ப்பம் சரியான குறைவு. நாங்கள்லாம் அதை அறகுறையா புரிஞ்சு கொண்டு மருந்து எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு, இனிமேல் நான் சர்ச்சுக்கு போனா தேரும், பள்ளிக்கூடத்துக்கு கோயிலுக்கு போனாச்சானும், இப்போ ஊருக்கு போய் பூசையை கட்டி போட்டு எல்லா மருந்தையும் விட்டாக்கள், அப்புறம் இங்க எமர்ஜென்சி டிரான்சிட்ல இங்க வந்தாக்கள் இருக்கணும். அது நாங்கள் தான் பிள்ளையா நிற்கிறோமே தவிர, சரியான முறையில மதத்தால ட்ரெயின் பண்ணப்பட்ட எங்கட குருமார் ஒரு காலமும் பிள்ளையா வழிகாட்ட காட்டாயினம். அவை தங்களோட ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்சோட அதுக்கு மேலதிகமா தேவைப்படுக சரியாவே மெயின் ஸ்ட்ரீமோட கனெக்ட் பண்றதுக்குரிய ட்ரைனிங் அவைகளுக்கு இருக்குது பெரும்பாலான பாஸ்டர்ஸ் மதம் சார்ந்த ஆட்களுக்கு. தேங்க்ஸ். நன்றி டாக்டர். அப்ப அந்த மூலமா நான் ட்ரை பண்றேன், நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அவர்கிட்ட. இவ்வளவு நீண்ட உங்களோட பதிலுக்கு மிகவும் நன்றி. கனகரட்னம் கையொத்தி இருக்கிறீங்க. சதாக்கா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? No, I think it's a good presentation, and Dr. Gunaratnam நிறைய சொன்னார், and it's really really good. அதுதான் சொல்லணும். பட் ஒரே ஒரு டிப் ஒன்று நான் எல்லாரும் கொஸ்டின் கேட்கட்டும் வந்துட்டு இருந்தேன். சில வேளை பேஷண்ட்ஸோ கிளையன்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த வயலன்ஸை பற்றி சொன்னீங்க கணக்கு, பிகாஸ் அந்த டாபிக் இந்த முறை அந்த இதண்டபடியாக தான். இப்போ சில வேளை வந்து கேட்பினா அதையும் எனக்கு கப்பல் ஆஃப் மந்த்ஸாக எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு தெரிய இல்லையான்ட்டு. இப்போ சிலாக்கள் வந்து பிறகு நான் தான் டாக்டர்கிட்ட நீங்கள் போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் வைக்கணும், அது செய்யுங்க இது செய்யுங்கோண்டு ஃபெசிலிட்டேட் பண்ணி அனுப்பினாலும் இட்ஸ் அஸ் யூ செட், அதை பிரேக் த சைலண்ட், அது வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் சரியான கஷ்டம்தான். பட் ஸ்டில் தே கோ. நான் ஒரு கட்டத்தில் சில என்னட்ட கேட்பினேன், அதே என்ன எனக்கு இவ்வளோ நாளும் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் வந்து இப்படி கதை கேட்கலையே கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் அது எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படியாண்டு. இஃப் யூ கேன் ட்ரை சம் கிவ் சம் டிப்ஸ் இவைகளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். மோர் தேன் த வயலண்ட் இங்கால. நீங்க சொல்றது சரி. ஒன்று யூஆர் அ வெரி குட் கிளினிஷியன். அதால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸால நீங்க சில விஷயங்களை எளியா ரெக்கக்னைஸ் பண்றீங்க. ஆனா அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சதாக்கா. அதே நேரத்தில் கிளையண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு சொன்னா, இது இந்த கிளையண்ட் மட்டும் இல்லை, நார்மலாவே மென்டல் இல்னஸ்ல இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா, அவைக்கு ஒரு ஹாப்பியா இருக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அவ்வளவு காலம் நான் இதை பார்க்காம விட்டுட்டேனே என்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் வராது. அது ஒரு டிப்ரெஷன் அண்ட் ஃபியூச்சர். ரெண்டாவது, நான் நார்மலா கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன், எனக்கு இந்த மென்டல் இல்னஸுக்கு ஐ விஷ் தேர்ஸ் அ பிளட் டெஸ்ட், ஒரு பிரெயின் ஸ்கேனோ ஏதாவது இருந்தால் நான் வடிவா மருந்து கொடுக்கலையும் எல்லா மருந்தும் எல்லாருக்கும் வேலை செய்வேன். இப்ப இதுதான் பிரச்சனை, இவ்வளவு நியூரோ கெமிக்கல் இம்பேலன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி சரியா அதை மெஷர் பண்ணி அதுக்கு மருந்து கொடுக்குறதா, அல்லது சரியா அதுக்கு மெஷர் பண்ணி அவைக்கு காட்டுனா பாருங்கோ, இப்போ உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை செக் பண்ணி ஃபேமிலி டாக்டர் காட்டி இங்க பாருங்க 190 110 இருக்குன்னு காட்டுனா நீங்க நம்பி மருந்து எடுக்கிறீங்க. சுகரை செக் பண்ணி பார்த்துட்டு 13ல இருந்தா உங்களுக்கு விளங்குது இது டயபெட்டிஸ் இருக்குதுன்னு. ஆனா மென்டல் ஹெல்த் அப்படி நீங்க சரியா மெஷர் பண்றதுக்கு வழி இல்லை, குவான்டிடேட்டிவா எங்களுக்கு வழி இல்லை. அதுக்கு சில வேளையில சதாக்க அந்த ஸ்கேல்ஸ் ஹெல்ப் பண்ண. இப்ப PHQ-9 GAD-7 we do the GAD PHQ மற்றது BAI BDI அதுகள் செய்யறாங்க. அதுகள் ஓரளவுக்கு அப்படியான ஆட்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வைஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அல்லது சில வேளையில அவை அந்த ப்ரோக்ரஷனை காட்டுறதுக்கு, பாருங்க நீங்க வேறைக்குல இந்த நம்பர் இருந்தது இப்ப இப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுமே தவிர, ஆனா இந்த கிளையண்ட் இப்படி ஒரு கேள்வி கேட்குதுன்னு சொன்னா அதன் அர்த்தம் இந்த கிளையண்ட் இஸ் கோயிங் டு கம்ப்ளைன் வித் ட்ரீட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா அது ஒரு இன்னர் கில்ட்டி ஃபீலிங், எனக்கு தெரியாம அப்படி இருந்துட்டுதே, அதை நான் கவனிக்காம விட்டுட்டேனே என்ற அப்படித்தான் நான் பாக்குறேன். In other words, that's a good sign. இல்ல என்ன இது என்னன்னா,
ஆடியன்ஸுக்கு அது அப்படித்தான் இருக்கும் இருந்தா போல தான் அது அந்த that's the info because அவையில் அந்த ஒரு ஷாக்குக்குள்ளால எடுக்கிறதுக்கு அது வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிக்கோ இது மாதிரி வேற அது என்ன அது ஒரு பெனட்ரேட் பண்ற மாதிரி தான் அது வேறும் கிராஜுவலி. நீங்க இப்ப சொல்ல வந்த சதாக் என்னன்னு சொன்னா இது இது நாங்கள் எங்களுக்கு டக்கண்டு எல்லாம் தெரிய போறது இல்ல. ஆனா அதே நேரம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவையோட மாற்றங்கள் பிஹேவியரல் சேஞ்சஸோ அவையோட ரூட்டீன் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்கு அது சீரியஸான மாற்றமா இருக்கிற பட்சத்துல அது சம்பந்தமா கதைக்கிற பட்சத்துல எளியாவே அவையில ஹெல்ப் கூட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஓவர் நைட் திடீரெண்டு நெஞ்சுக்க ஊத்தி ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி இல்லை. நீங்க And சொல்றது சரி. I also would like to say because kind of patients or clients வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எழும்பினா எல்லாம் மாறிடுமாண்டு அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் செஷன்ஸுக்கு வேறு விதம் அது என்ன இவ்வளோ நாள் முடிக்குது ஏன் நாளைக்கு நான் எழும்பிக்கல நல்லா வந்தேன் நாளைக்கு நான் நல்லா வந்தேன் இப்போ இப்படி சொன்னால் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் இட்ஸ் அ ஹீலிங் ஜேர்னி அப்படியெல்லாம் சொன்னாலும் ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம் பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே இங்கே இருக்கிறாக்கள் அல்லது வேறையாக்கன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் அது அப்படி வேறாது அது வந்துன்றதையும் இதண்டோணும் அந்த ஒரு எஃபர்மேஷன் அவைக்கு அந்த செல்ஃப் டவுட்லேருந்து அவை வெளியில் வரணும் அப்படி ஓவர் நைட் அது ஹாஹா மூமெண்ட் வேறாது சொல்ற சரி. சம்டைம்ஸ் அது எங்களுக்கும் ஆஸ் அ ஹெல்த் கேர் ப்ரொவைடர் எங்களுக்குமே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. இவ்வளவு இந்த இவ்வளவு வடிவா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளை பண்ணுது, மெடிகேஷன் எடுக்குது, தெரப்பிக்கு வருது, ரூட்டீனை மெயின்டைன் பண்ணுது, இன்னும் வருத்தம் மாறுது இல்லையே, இட்ஸ் டேக்கிங் அ லாங் டைம் அண்ட் கிளினிஷியன்ஸா எங்களுக்கே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. பட் the reality is ஒரு வருத்தம் இட் டேக்ஸ் இஸ் ஓன் பாத். அது சில பேருக்கு எளியாச்சுவமா அது சில பேருக்கு டேக்கிங் லாங் டைம் பட் டோன்ட் கிவ் அப். அதான் அந்த மெசேஜ். என்ன இட் டேக்ஸ் டைம் சில பேருக்கு. Yeah, it's like some women are in the relationship with the abusive husband for a long time, it's the same இதுதான் அந்த cycle and the duration. Yeah. Thank you, Sadaka. Thank you. கனகரட்னம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். புஷ்பாவா இருக்கலாம். புஷ்பா நான் நினைச்சேன் புஷ்பா கனகரட்னமே இருக்கலாம். புஷ்பா இருக்கிறீங்களா? ஹலோ புஷ்பா ஓ கனகரட்னம். நான் முத்துமணி கனகரட்னம், நாட் புஷ்பா கனகரட்னம். ஓகே சரி சொல்லுங்க. எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்கா. டாக்டர் செந்துடன் இதெல்லாம் விட கேட்டுனான். இப்போ எனக்கு ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. ஒரு கிராண்ட் சன், ஒரு 14 வயது. அவருக்கு அவர் சொன்ன மாதிரி எல்லா பிஹேவியரும் இருக்கு. அவரோட ஒத்து போகணும். அவர் ஒத்து போட்டால் தன்னுடைய தன்னை கையை தானே கடிப்பார். சில இடங்களில் ஓட்டிசம் பிள்ளை. பின்ன அவரு எப்படி அவர் ஓட்டிசம் ஸ்கூலுக்கு போறார். அவர் எப்படி அவருக்கு சில பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி அட்வைஸ் என்ன மாதிரி ஆலோசனை கேட்கலாம்ன்றதை பற்றி சுருக்கமாக சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். உண்மையா இது நல்ல கேள்வி நீங்க கேட்டது. இப்ப என்னென்னு சொன்னால் அவற்ற பிஹேவியர்ன்ற தன்மையை பொறுத்து தானே அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு முடிவு செய்வோம். ഇതിന്റെ ഫസ്റ്റ് സ്റ്റാർട്ട് என்ன அவர் தன்னை தான் தாக்கம் செய்கிறாருன்றது ஒரு ஒரு பிரச்சனையான விஷயமா தான் இருக்கும் ஐயா. அதே நேரத்துல நாங்கள் எடுத்தோன்னா கட்டாயம் அவருக்கு மருந்துதான் கொடுக்கணும் இல்லை. ஓட்டிசத்துக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ட்ரீட்மெண்ட் ஏபிஐ என்ற ஒரு ட்ரீட்மெண்ட். அது நீங்கள் பிஎஸ்ஓக்களால் ரெஜிஸ்டர் பண்ணியோ அல்லது ஏபிஐ கொடுக்கறதுக்குரிய இடங்கள் இருக்குது, டெவலப்மெண்டல் சென்டர்ஸ் இருக்குது, அதன் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது பிஹேவியரல் தெரப்பி. இவர் தன்னை கையை கடிக்கிறாருண்டா ஐயா, என்னத்துக்காக கடிக்கிறார், அப்படி கடிக்க முதல் அவன் மனநிலை எப்படி இருக்குது, அவற்ற உடல் பாவங்கள் எப்படி மாறுது, அது பிஹேவியரல் செயின் அனாலிசிஸ் என்று சொல்றது. அப்ப அதை கையை கடிக்கிறதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல நாங்க படத்தை ரிவைன் பண்ணி பாக்குற மாதிரி போகல. இதுக்கு பிஹேவியரல் தெரபிஸ்ட் அவையில் ஃபைன் டியூன் பண்ணி சரியா சொல்லுவினா அதை சொல்றதுக்கு பிஹேவியரல் தெரபிஸ்ட் தான் வேணுமெண்டு இல்லை. ஒரு பெற்றாரா ஒரு
ஒரு குடும்ப உறுப்பினரா உங்களுக்கே தெரியும் இன்னென்ன நடக்கைக்கு தான் இவர் இப்படி தொடங்குறார். அந்த பிஹேவியரை நீங்க மோடிஃபை பண்ணி பாக்குறோம். மோடிஃபை பண்ணி எல்லா நேரமும் அது சரி வர மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு அப்ரோச் ஒன்று நீங்கள் செய்யணும். அதை சில என்ன நாங்கள் இந்த பிஹேவியரல் தெரப்பி என்று வரைக்கல, அது ஓட்டிசம் மட்டும் இல்ல, குழந்தை பிள்ளைகள் சம்பந்தமான சில கண்டிஷன்ஸுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை அது எங்கட சிச்சுவேஷன், நாங்க பிஸி சிச்சுவேஷன் வித்தியாசம் சொல்லி அந்த 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 நாங்க கொடுக்குற அந்த பிஹேவியரல் ட்ரீட்மெண்ட்டை கன்சிஸ்டண்டா செய்யறது. அப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைய வந்து மூளைக்குள்ள ஓடிக்கொண்டு போய் கீழே நடுவுல விழுந்து அழுகுதுன்னு சொன்னா, ஒரு முறைக்கு நீ அழுகுண்டு விட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம், பிள்ளைக்கு விளங்கும், இதுக்கு மேல வேலைக்கு ஆகுதுன்னு எழுப்பி பின்னுக்கு நடந்து வரும். அடுத்த முறைக்கு நாங்கள் உடனே டக்குன்னு ஓடி போய் அழாத ராசாங்க ஆக்கள் பாக்கணும்னு கட்டிப்பிடிச்சு தூக்கணும்னா பிள்ளை கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப அந்த பிஹேவியர் ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணா. அப்ப நீங்க கன்சிஸ்டண்டா ஒரே மெஷர், அது என்னவாம் இருக்கலாம், அந்த மெஷரை சரியா நீங்கள் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கல, அதை நீங்க நடைமுறைப்படுத்திக்கல, அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ண சந்தர்ப்பம் இருக்கு. அதுக்கும் அது ஓட்டிசத்துக்கும் உங்களுக்கு தெரியும் தானே ஐயா, கணக்க லெவல் இருக்குது, ஹை ஃபங்க்ஷனிங்கும் இருக்குது, சரியான லோ ஃபங்க்ஷனிங்கும் இருக்குது. அப்ப சரியான சிவியரான ஓட்டிசம் இருக்கிற பட்சத்துல சில வேளையில அவைகளுக்கு மருந்து கொடுத்து அந்த பிஹேவியர் இன்டென்சிட்டியை மெலோவர் பண்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்ப ஓட்டிசத்துக்கு சைக்காட்ரிக் மருந்து இருக்குன்னு சொன்னால், ஓட்டிசத்தை சுகமாக்குறதுக்கு சைக்காட்ரிக் மருந்து இல்லையா ஐயா, ஓட்டிசம் சுகமாகிற வருத்தம் இல்லை. இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன். சைக்காட்ரிக் வருத்தத்துக்கு மருந்து கொடுத்து குணமாக்கலாம், ஓட்டிசம் குணமாகாது. ஆனா ஓட்டிசத்தோட இருக்கிற மற்ற விஷயங்கள், ஆங்ஸைட்டி இருக்குது, ஓசிடி இருக்குது, பிஹேவியர்ஸ் இருக்குது, அப்படியான குணம், டிப்ரெஷன் சேர்ந்து வரலாம், அப்படியான குணங்குறிகள் இருக்கிறார்களுக்கு மருந்தால அந்த பிஹேவியர்ஸ அதோட சேர்ந்து இருக்கிற குணங்குறிகளை சமநிலைக்கு கொண்டு வரலாம். ஆனால் மெயினால் தெரப்பி தானையா ட்ரை பண்ணோம். நன்றி. நன்றி. மிகவும் சுருக்கமாக நல்லா சொன்னீங்க. நன்றி டாக்டர். 9 மணி ஆகுது. வேற கேள்வி இருக்குதா? கேள்வி இல்ல. பாரதியண்டி இந்த மியூட்டட். இல்ல கேளுங்க, அவைய நேரடியா சிலாக்கள் வந்து நேர கதைப்பினம், அவைகளுக்கு கையொத்த தெரியாம இருக்கிறது இருக்கான்னு கடைசியா கேட்டால், யாருக்கும் கேள்வி இருக்குதா உங்களுக்கு? நீங்க சொல்ல போறீங்களா? இந்த அம்மா அப்போதை துவங்கினவ அவ விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்தவ இருக்கிறீங்களா? நிலா என்ன ஒரு என்னில துவங்குற பேர்? அவளுக்கு பதில் சொல்லிட்டார் ஆண்டி. அது வந்து அவளுக்கு அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டரோட போய் கதைக்கணும். அது சொல்லி இருக்கிறார். சரி, ராஜினி கேட்க போறீங்களா? ராஜினி. நன்றி டாக்டர் செந்தூரன். அழகு தமிழ்ல எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொன்னது, இவ்வளவு விளக்கமா மொழியில விளங்குற மாதிரி அவ்வளவு நிபுணத்துவமான விஷயத்த நீங்க உடைச்சு தந்திருக்கிறீங்க. நன்றி. காலத்தோட ஒட்டின அந்த தேவை நிறைய பேர் வந்திருக்கிற எல்லாருக்கும் அது பிரயோசனமா இருக்கும். நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து பல விஷயங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த டாக்டர் செந்தூரன் அவருடைய 2 மணித்தியாலங்களும் மணியாக எங்கள் சமூகத்துக்கு சிதறி இருக்கின்றது. அத்துடன் இங்கு இந்த துறை சார்ந்தவர்களும் வந்திருந்து சதா, ராஜினி, மற்றது டாக்டர் பிரதீப் போன்றவர்களும், ஜூட்டும் இங்கே இருக்கிறார், மற்றும் பலரும் இங்கிருந்து அவதானிக்கிறார்கள். அத்துடன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கூறியிருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய கதாநாயகனாக எங்களுக்கு வந்து எங்களுடைய சமூகத்தை நன்றாக உணர்ந்த வைத்திய கலாநிதி, மனநோய் வைத்தியர் டாக்டர் செந்தூரனுக்கு எங்களுடைய ஆழ்ந்த எங்களுடைய மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிரதீப்புக்கும் இந்த துறையிலே பாண்டித்யம் அந்த அவர் டெவலப்மெண்டல் ஏரியாவிலே, மற்றது அடிக்ஷன்லே, எங்களுக்கு அடிக்ஷன் குரூப்புக்கு ஜூட், பிரதீப் எல்லாம் நல்ல பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். வசந்தத்திலே நடக்கும் அடிக்ஷன் குரூப்புக்கு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு,
எங்களுடைய இயக்குனர் சபை தலைவர் பெரா பார்த்திபன் என்று வந்து எங்களோட கலந்து இருப்பதற்கும் நன்றி. மற்றும் ராஜினி தொடர்ச்சியாக இந்த வினாக்களுக்கான வழிநடத்தலை செய்து கொண்டிருப்பார். அவருக்கும் நன்றியை கூறி இந்த அருமையான ஒரு நிகழ்வை நீங்கள் யூடியூப்லே தொடர்ந்து பார்க்கலாம். இதற்கு வராதவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு கூறலாம், இந்த யூடியூப் வசந்தம் யூடியூப்லே இது போடப்படும், போய் பாருங்கள் என்று. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அதுதான் இப்ப நான் செய்யறேன் டாக்டர். காலம்பரம் குட் மார்னிங் போட்டு பார்ப்பேன். சேஃபா இருக்கிறாவா. நாங்கள் சும்மா அப்படி ஒரு இதாக வச்சிருக்கிறோம் இல்லையா, நான் திருப்திக்கு அப்படி கேட்கிறேன். ஓகே அல்லாட்டி சுமாருக்கு குட் மார்னிங் போட்டு பார்ப்பேன். ஆனா அவர் அந்த அளவுக்கு என்ன வயலன்ஸ் அவ சொல்லாதபடி எனக்கு தெரியாது உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு. நீண்ட காலமா எனக்கு தான் மறைச்சிட்டா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இருந்தும் கூட அது பிறதான் விளங்கிச்சு எனக்கு. அது நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் சொன்ன விளக்கம் மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. மற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் அடுத்த கேள்விக்கு கொஞ்சம் பொறுத்துட்டு செய்வோம். அடுத்த கேள்வி போகும். அடுத்த நித்யான்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு பிறகு நித்யா, யூ கேன் அன்மியூட்.